जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्रील रूप रघुनाथ करुणम, जय श्रील प्रभादी महाराज करुणम, गुरुनाथ करुणम. தொடர்ந்து வந்து ஸ்ரீமத் பகவத்கீதை கிளாஸ் வெள்ளிக்கிழமை கவனிக்கும். கிளாஸ் வந்து கூட அனைத்தவர்களுக்கும் அடியான பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. நம்ம ஹாட்டால அவை சில சரி ஸ்பேஸ் அபிச்சரம் பிரபு வந்து ஒரு டாபிக் கொடுத்துருந்தாரு. என்ன டாபிக்னா வந்து நரசிங்க லீலையிலேருந்து என்ன தத்துவங்கள் வந்து நம்ம வந்து கற்றுக்குறோம். வச்சுருங்க எனக்கு வச்சுருங்க, புக் வச்சுருங்க, விட்டுருங்க, ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணுங்க, என் கண்ணை மட்டும் தான் பண்ணணும். நரசிங்க லீலையிலேருந்து என்ன லீலைகள், அந்த லீலையிலேருந்து என்ன டீச்சிங்ஸ் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு, அந்த டீச்சிங்ஸ், அந்த படிப்பு, அந்த டீச்சிங்ஸ்னால இந்த வாழ்க்கைக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படின்னு. அப்போ அந்த டாபிக் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அது எனக்கு கிடச்சி, அந்த டாபிக் கிடச்சி. அவர் மொத்தம் வந்து 14 சொல்லியிருந்தார், 14 சொல்லியிருந்தார். அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 எடுத்து போயிருந்தேன், 30 எடுத்து போயிருந்தேன். அந்த லீலையினால நம்ம என்னென்ன கற்றுக்குறோம், என்ன நடந்துக்குது, எதை எப்படி நம்ம கற்றுக்கிறது. அப்போ அதில் பாதி சொல்லிட்டேன், பாதி வந்து சொல்ல முடியல. அப்புறம் இஸ் கிரேஸ் கமலகாந்தா பிரபு வந்து எனக்கு வந்து பேச சொன்னார், பிரபு நீங்கள் வந்து இங்கே இந்த பேலன்ஸ் பார்ட் 2 இங்கே பேசிடலாம், ஓகே ரசிகர்களே, பார்ட் 2 இங்கே பேசிடலாம், சம்பவங்கள் இங்கே வந்து பேசிடலாம் அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு விட்டால் அதுக்கப்புறம் திருப்பி அங்கே பேச முடியாது, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வேறு டாபிக் அப்படி போய் என்ன சொல்லி பண்ணி வந்துச்சு, அப்படியே போய் பேசுறது அந்த வளர்ந்து வந்துச்சு அது ஓகே. அதனால் வந்து நரசிங்க லீலையிலேருந்து நம்ம வந்து அந்த லீலையோட அந்த பார்ட் 1 நான் அப்லோட் பண்ணல யூடியூப்பில், ஓகேவா? அதை கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் அதில் சொல்லியிருப்பேன். அதனால் பார்ட் 2 வந்து இன்னைக்கிலேருந்து நம்ம பேசுகிறோம், ஓகேவா? பிறகு வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி சந்தேகம் தான் நீங்கள் கேட்கலாம், ஓகே? நரசிங்க லீலையில் யார் இங்கே நரசிங்க பகவான் இங்கே எங்கே இருக்கிறாங்க? ஆக்சுவலி வேலை எங்கே பக்கத்தில்? ஓகே, காலேஜ் பக்கத்தில் அந்த சைடு இல்லை, ரைட் ஹேண்ட் சைடா லெஃப்ட் ஹேண்ட் சைடா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்காங்க, ஓகேவா? நரசிங்க பகவான் ஏன் வந்து நரசிங்கா அப்படின்னு என்ன அர்த்தம்? நரசிங்கர் என்ன அர்த்தம்? மதஜீஸ் நாரா மீன்ஸ் வந்து ஹியூமன் பீங், மனிதர்கள், மனிதன். நாரானா மனுஷன். என்னதை புரியுதா ரச்சிதவேல்? என்ன புரிஞ்சு? என்ன புரிஞ்சு? இன்னைக்கு எல்லாம் வந்து ஹெட்ஷாட் தான் இன்னைக்கு, கவனிங்களா? இதுதான் ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரசிகர்களே. அப்படிதான் மூஞ்சி வந்துட்டாங்க, ஃபயர் ஆகிட்டாங்க ரசிகர்களே, கவனமாக இருக்கணும். நரானா என்னது? மனிதன். நரானா மனிதன், ஹியூமன் பீங். சிங்கானா காலு, பகவான் காலு அப்புறம் சிங்கம். அதனால நரசிங்கா, ஓகேவா? பாதி மனுஷன் பாதி சிங்கம், அதான் நரசிங்க. நரானா மனுஷன், சிங்கனா சிங்கம், ஓகேவா? இப்போ நரசிங்க பகவான் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வந்து பாதி பகவான் கிருஷ்ணர் வந்து இதுக்காக பாதி மனிதன் பாதி வந்து மிருகமாக வந்திருக்கிறாருன்னா, பிரகலாத மகாராஜா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இரண்யகசிபு வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரசிங்க லீலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து இந்த லீலை நடத்துறதுக்கு மிகப்பெரிய காரணம், ஓகேவா? நரசிங்க லீலை நடத்துறதுக்கு பகவான் வந்து அவருக்கு வந்து சண்டை போடக்கூடிய ஒரு ஆசை இருக்கு, இச்சை இருக்கு, ஓகேவா? பகவான் வந்து இச்சா மூர்த்தி. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசராஜா சொல்லுவாங்க, ரசமய விக்கிரகா. அதாவது வந்து பகவான் வந்து ஃபுல் ரசம்னா எல்லா வகையான அனுபவத்தையும், எல்லா வகையான இன்பம், ஆடல், பாடல், டான்ஸு, அப்புறம் வந்து ஹாப்பினஸ்ஸு, அழுகிறது, இது எல்லாத்தையும், இதெல்லாம் வந்து ஒரு மூடு. இதுக்கு இப்போ தான் ரசம் சொல்லுவாங்க. இது பேர் என்னது? ரசம். சாப்பிட்ற ரசம் இல்லை, ரசம் எம் வராது, ரசா, ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ரசங்கள் வந்து நிறையா வகையான ரசங்கள் இருக்கு. அப்போ அதில் ஒரு வகையான ரசங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு ஃபைட் பண்ணணும். என்ன பண்ண வச்சதுவே ஃபைட்டை பண்ணணும் சொன்ன பண்ணு. தட்ஸ் வை யூ மஸ்ட் பர்சன்டேஜ் கவனம். நீங்கள் என்னை மட்டும் தான் பார்க்கணும் பிரபு, வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது, ஓகேவா? பகவானுக்கு ஃபைட் பண்ணுறக்கூடிய அந்த ஆசை இருக்கு. அப்போ பகவான் கூட யார் ஃபைட் பண்ணுவார்? யாராச்சும் ஃபைட் பண்ண முடியுமா? யாரும் ஃபைட் பண்ண முடியாது. அப்போ பகவானுடைய லோகம் வந்து எங்கே இருக்குன்னா, பகவான் ஸ்ரீ நாராயணர் எங்கே இருக்காரு? கருணாமதி நாராயணன், பகவான் நாராயணன் எங்கே இருக்கிறாரு?
நாராயணன் எங்க இல்லையா? நாராயணர் எங்க இருக்கின்றார்? வைகுண்டம். பேஸ் வெரி குட். வைகுண்டத்துல இருக்கிறார், நாராயணன் இருக்கிறாரு. கூட என்ன வருது? ரைட்டா? ராதா கோபால் ஜி கி ஜெய். நமஸ்காரம். அப்போ வைகுண்டத்துல வந்து 2 டார் கீப்பர் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து யாருன்னா சொல்லுங்க, கேட்டுக்கிறீங்களா? ஜெய் அண்ட் விஜய். ஜெய் அண்ட் விஜய் தான் வந்து 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டார் கீப்பர். ஓகேவா? அவங்க தான் வந்து அந்த ஜெய விஜயனா 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் சாபம் கிடைக்குது. ஓகேவா? அந்த சாபம் வந்து யாரு கொடுக்குறா? பிரம்மரோட பிள்ளைகள். பேர் என்னது சொல்லுங்க, சொல்லுங்க சத்விக். சொல்லுங்க சித்துவேல். பிரம்மரோட பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க? 4 பேர். 6 பேரா? 4. ஒன்று சொல்லுங்க, ஒரு பேரை சொல்லுங்க. சனாதனன், சனந்தன், சனாதனன், சனங்கன், சனத்குமாரன். ஓகேவா? இந்த மாதிரி 4 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மரோட பிள்ளைங்க. இந்த பிரம்மரோட பிள்ளைங்களால ஜெயன் விஜயனுக்கு வந்து சாபம் கிடைச்சிச்சு. ஜெயன் விஜயன் வந்து யாரு? ரச்சித்துவேன். தேர்ட் டைம் யூ சி. ஜெயன் விஜயன் யாரு? வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய டார் கீப்பர். 2 பேர், 2 செக்யூரிட்டி. ஓகேவா? கார்டு சொல்லலாம். யாரு ரச்சித்துவேலனி? ஜெய விஜய் யாரு? ராமன் கோபிஸ் இருக்காங்களா? எங்க இருக்காங்க? வைகுண்டத்தில் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? துக்காங்க மாசாவா? என்ன பண்றாங்க அவங்க? காட்டா? எங்க எந்த எந்த கம்பெனியில் காட்டா இருக்காங்க? எங்க காட்டா இருக்காங்க? நீ வைக்கிறேண்ணா வைகுண்டம். எஸ், வைகுண்டம். ஓகேவா? எல்லாரும் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் எடுத்துனேன். ஸ்டாண்டர்ட் எடுத்துனேன். நீங்கள் ஸ்டாண்டர்ட் 3 ஸ்டாண்டர்ட் 1 வந்தீங்க. நீ பார்த்தீங்கடா ஸ்டாண்டர்ட் 3. அடுத்த வருஷம் எத்தனை ஸ்டாண்டர்ட் எடுத்துனேன்? நீங்கள் எத்தனை ஸ்டாண்டர்ட் எடுத்துனேன்? சேமா? நீங்கள் என்ன பேர்? சேஷா 6 வயசு. அது கேட்கல, என்ன ஸ்டாண்டர்ட் இருந்தாரு? 6 வயசு. ஒரு தடிக்காவா? ஓகே. ஸ்டாண்டர்ட் 4வா? இப்போ ஆல்ரெடி எல்லாம் மெச்சூர் ஆகிட்டீங்க. ஓகேவா? ஒன்றும் வந்து தெரில, இன்னும் இது தெரில, யாராச்சும் வெளியே கேள்வி கேட்டால் சொல்ல தெரியலன்னா யாருக்கு மிஸ்டேக்கு? தட்ஸ் வை யூ மஸ்ட் டு கான்சென்ட்ரேட். கிளாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே? அங்கே பார்க்கக்கூடாது. புரியுதா சேஷா? புரியுதா? கிளாஸே கவனம் வைக்கணும். ஓகே. அப்போ ஜெய விஜய் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. அவங்க வந்து சாபம் கிடச்சிச்சு. சாபம் கிடச்சோன்னே அவங்க கேட்குறாங்க, வைகுண்டத்தில் போய் பகவான் ஸ்ரீ நாராயணனை பார்க்குறாங்க. நாராயணனை பார்த்து என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி நாராயணன் இருக்கிறது சொல்கிறாரு. யாரையும் ஜெய விஜய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சாபம் கிடச்சிச்சு, எங்களுக்கு விமோச்சனம் இல்லையா, எங்களுக்கு எதாச்சும் பண்ணுங்கன்னு. ஓகே, நீங்கள் உங்களுக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 7 பிரிவுகள். என்னோட பக்தனாக நீங்கள் பூமிக்கு போகலாம். 7 பிரிவு, 7 ஜென்மங்களாக நீங்கள் பிறக்கணும் இந்த பூமியில். ஓகேவா? ஒன்று வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேணும்னா 3 பிரிவுகள் தான். ஆனால் அசுரனாக இருக்கணும். உங்களுக்கு 7 வேணும், 3 வேணும் கேட்குறாங்க. அங்கே என்ன சொல்கிறாருன்னா 3 தான் வேணும் கேட்குறாரு. ஏன் 3 கேட்டாங்க? பள்ளி மதஜி சீக்கிரமாக திரும்பி பகவான் வர்றதுக்கும் அது மட்டும்தான் ஆன்சர் கிடையாது. அது எனக்கு தெரியும். வேற என்ன ஆன்சரு? எதனால 3 பிரிவு கேட்டாங்க? 7 கேட்கல. அரவிந்த் கால் கவனம் வரும். சொல்லுங்க. எஸ், வெரி குட். பகவானுக்கு சண்டை போடணும்னு ஆசை. அந்த ஆசையை திருப்திப்படுத்துறதுக்காக, நாராயணரோட ஆசையை திருப்திப்படுத்துறதுக்காக சேவை செஞ்சாங்க. சத்துக்குண்ணா அப்புறம் வந்து அந்த ஆசை திருப்திப்படுத்துறதுக்காகவும் என் சீக்கிரம் பகவான் வர்றதுக்காக அவங்க 3 வாட்டி அசுராக வராங்க. முதல் சத்தியயுகத்தில், 2வது திரேதாயுகத்தில், 3வது துவாபர யுகத்தில். சத்தியயுகத்தில் இரண்யகசிப்போர் அண்ட் இரண்யாக்ஷா 1 and 2 வராங்க. இரண்யகசிப்போர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த எல்டர், இரண்யாக்ஷா இஸ் த யங்கர். ஓகேவா? இரண்யகசிப்போர் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த அண்ணன், இரண்யாக்ஷன் வந்து 2வது. புரிஞ்சா? ஞாபகம் இருக்குமா? அடுத்த வாரம் கேட்ட ஞாபகம் இருக்குமா? கேள்வி இருக்குமா? இல்லைண்ணா புக் இருக்க, நோட்ஸ் இருக்கா? வருவோம். என்ன பண்ணுறீங்க?
எழுதுங்க, ஏற்கனவே 100 எழுதணும். ஓகே, ஒரு எழுதணும். ரசிது வேற அரவிந்த் பெருமை எடுத்து இல்லையா? எல்லாம் எடுத்து வந்து வருவோம். ஓகேவா? போன வாரம் தான் உங்களை வச்சு வாங்கினேன் எல்லா ரூமில் கூட்டு போயிட்டு. இன்னைக்கு வேறு எல்லா புக்கில் கரெக்டாக வந்திருக்கு. ஓகேவா? அப்புறமேல என் கூட ரூமில் ஆஃபீஸ் புக் வாங்க. ஓகே ரசிது வரீங்க? ஓகே கரெக்டாக. வெரி குட். ஓகே வெரி குட். ரசிது கேட்டு கொடுங்க. ஏன்னா போன வாரம் அந்த ரூமில் ஒரு மீட்டிங் போட்டதில் கரெக்டாக வேலை செய்யலாம். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்ய அக்ஷர் அண்ட் இரண்யகசிபு எந்த யுகத்தில் ரசிதுவேல்? அதனால ரைட் ஆன் பார்த்தீங்களா? அடுத்த வாரம் எங்கே இப்பயே மறந்துச்சு. இரண்யகசிபு எந்த யுகத்தில்? சத்யா யுகத்தில். தென் சத்யா திரேதா யுகத்தில் வந்து யாரு என்ன ஆவா வராங்க? ராவணன் அண்ட் கும்பகர்ணன். ஓகே, தென் துவாபர யுகத்தில் என்ன வராங்க? அபிராமதி சிசுபாலன் அண்ட் தண்டபக்ரன். 3 1 2 3 வகை வராங்க. அண்ட் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவாக இந்த பூமிக்கு வரும்போது அந்த லீலையிலும் பங்கெடுத்துக்கிறாங்க இந்த ஜெயின் விஜய். அப்போ என்ன வராங்கன்னா ஜெக அண்ட் மாதாயா வராங்க. அவங்களுக்கு தான் வந்து நித்யானந்த பிரபு மண்டையை உடச்சிடுவாங்க. ஓகே, அப்போ இந்த லீலைகள் வந்து கலந்துக்கிறாங்க. ஓகே, அப்போ அவங்க வந்து இந்த பூமிக்கு வரும்போது அவங்க வந்து இந்த லீலையை ஹெல்ப் பண்ணுறாங்க, நர்சிங் லீலைக்கு, எஸ்பெஷலி இரண்யகசிபு. ஓகே, இப்போ இரண்யகசிபு இந்த லீலையில வந்து நான் ஏற்கனவே பாதி சொல்லிட்டேன், மிச்சம் இங்கே பாதி சொல்லுவேன். ஏன்னா அதை திரும்பி ரிப்பீட் பண்ண விரும்பல, ஏன்னா டைம் ஓடிடும். அப்போ இது 2 செகண்ட் பார்ட்னால இங்கே அவ பிரகலாத மகாராஜா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்கே அம்மாவோட வயிற்றுல இருக்கிறாரு. பிரகலாத மகாராஜா வந்து எந்த டைனிஸ்டியில் வர? எந்த டைனிஸ்டி? எந்த குலம்? அசுர குலம். ஓகேவா? எத்தனை டைனிஸ்டி இருக்கு? எத்தனை குலம் இருக்கு? 2 குலம் இருக்கு. ஒன்னு தேவ குலம், ஒன்னு அசுர குலம். ஓகே, முதல்ல நான் தெரியுறா நீங்க தான் திரும்ப நீங்க தான் தெரியல தெரியலையா? திரும்பி பேக் டு மேலே போயிடுவா. சும்மா டிஃப்ரெண்டாக இருக்குங்க. எங்க தெரியுதுண்ணா? தெரியுதுண்ணா கேட்டாக்கா? ஓகே, அப்போ பகவான் லீலைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே வராங்க. இப்போ வந்து பிரகலாத மகாராஜா அசுர குலம். இந்த பிரகலாத மகாராஜா அசுர குலத்தில் பிறந்ததுனால இப்போ இரண்யகசிபு இரண்யாக்ஷன் வந்து இறந்து போயிட்டாரு. ஓகேவா? அவர் வந்து இதை சாவடிச்சது வந்து யாரு? அங்கே தம்பி இரண்யாக்ஷன் சாவடிச்சது யாரு? வராக அவதாரம். வராக அவதாரம் எந்த ரூபத்தில் இருப்பாரு? மீனா பன்றி ரூபத்தில் இருப்பாரு. ஓகேவா? பன்றி ரூபத்தில் இருந்து அவர் வந்து சாவடிப்பாரு இரண்யாக்ஷனை. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இரண்யகசிபு சாவடிச்சனால இரண்யகசிபுக்கு வந்து விஷ்ணு மேல ரொம்ப வந்து கடுப்பு வந்துடும். அதனால வந்து விஷ்ணு சாவடிக்கணும்னா எனக்கு பவர் வேணும். அந்த பவர் வேணும்னா நான் வந்து தியானம் பண்ணணும். நான் யாருக்கு தியானம் பண்ணது? பிரம்மதேவர்கிட்ட தியானம் பண்ணணும். பிரம்மதேவர்கிட்ட தியானம் பண்றதுக்காக அவர் என்ன பண்றாரு? இப்ப அவங்க வீட்டுல விட்டுட்டு அவர் வந்து ஒரு தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. புரியுதா? இப்ப யார் தியானம் பண்றா? யாரை நோக்கி தியானம் பண்றாரு? பிரம்மரை நோக்கி தான் பண்றாரு. என்னதுக்காக தியானம் பண்றாரு அபிராமஜி? விஸ்வத்தில் பண்றதுக்கு. அப்ப வந்து இப்ப அவர் வீட்டுல இருந்து தியானம் பண்றாரா வெளியாயிட்டாரா? ரச்சிதவே வெளியாயிட்டாரு. ஓகேவா? அப்ப அவர் வெளியே போய் தியானம் பண்ணும்போது என்ன ஆகுது? பல கோடி வருஷங்கள் ஆகுது. அவரு ஓம் பிரம்மாயணம் ஓம் பிரம்மாயணம் தியானம் பண்றாரு. அப்ப தியானம் பண்ணும் போது அவர் போயிட்டாரு. அப்ப இரண்யகசிபோட மனைவி பேர் வந்து என்னது? பிரஜாமதி. அன்னைக்கு சொல்லியிருந்தேன். இரண்யகசிபோட மனைவி பேர் என்னது? அப்படியே சொல்லுங்க முதலி. ரச்சிதராணி இரண்யகசிபு மனைவி பேர் என்னது? திவ்யா மதலி, அஸ்வினி மதலி, உத்தராவா? உத்தரா இல்ல பிரபு. இரண்யகசிபு மனைவி பேர் என்னது? திவ்யா மதலி ஒண்ணு. தருண மதலி கூகுள்ல கேடாதீங்க சீக்கிரம். இரண்யகசிபோட மனைவி பேர் என்னது? கயாது. கயாது. அந்த கயாது வந்து என்ன பண்றாங்க? அவங்க புள்ள வந்து கர்ப்பிணியா இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள யாரு இருக்கா? வயிற்றுக்குள்ள யாரு இருக்கா? சேஷா யாருக்கு? அம்மாவா? பிரகலாத மகாராஜா வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. யார் வயிற்றுக்குள்ள? பிரகலாத் யார் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு? கயாது. கயா வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு.
அப்போ கையாவது வயிற்று இருக்கும்போது அவங்க வந்து அவங்க வீட்டில் அந்த அந்த அரண்மனை ஒன்றே இருக்கிறாங்க. அப்போ வந்து டிமான் அண்ட் என்ன சொல்லுவாங்க தேவர் என்ன சொல்லுவாங்க டெமிகோட் சொல்லுவாங்க. தேவர்கள் அசுரர்கள் தேவர் டெமிகோட் சொல்லுவாங்க வந்து டிமான் டெமிகோட்ஸா. ஓகே, தேவர்களாக வந்து இப்போ எல்லா வகையும் தேவரும் கிடையாது. இது சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன பண்றாங்க, நிறைய பேர் செஞ்சுட்டு இந்த அசுரனோட இவனோட அற்புதம் தாங்க முடியல. அப்போ வயிற்றுக்குள்ள வந்து ஒரு பிசாசு உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த அரக்கனை வந்து இந்த பிசாசை வந்து இந்த நான் வந்து வயிற்று போய் சாவடிச்சிடும், இவன் வெளியே வந்தானே இவன் அப்பா மாதிரியே பண்ணுவான், அந்த மாதிரி நினைச்சு என்ன பண்றாங்க, எல்லாரும் இறங்கிட்டாங்க. எப்படி ஒரு பெண்ணு கர்ப்பவதியா இருக்கிறாங்க, சாவடிக்கிறதுக்கு ஒரு மொத்த ஸ்டேடியம், பந்த்ராஜ் ஸ்டேடியம்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி மொத்த ஸ்டேடியம் அளவுக்கு எல்லாரும் வந்து அந்த எல்லாம் கும்பிட்டாங்க. அப்ப அந்த டைம்ல என்ன பண்றாரு, நாரத முனி வந்து ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்தி கொண்டு போறாரு. கொண்டு போன பிறகு அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, வைஷ்ணவர்கள் வந்து எந்த வகையான பாகுபாடும் யார்கிட்ட பார்க்கறது கிடையாது. நாரதர் வந்து இந்த பொம்பளை இதை கர்ப்பிணி பண்ணி இதை விட்டு எப்படி போடணும்னு சொல்லி அவர் விடல. அவர் வந்து இவங்களும் வயிற்றுல பேபி இருக்கு, இவங்களும் வந்து பக்தனா ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களை காப்பாற்றி கொண்டு போறாரு. அண்ட் ஆல்சோ அதே சேம் டைம்ல அவர் வந்து ஹரிகதை பேசுறாரு, பாகவதம் பேசுறாரு. பாகவதம் பேசும்போது அவங்க வந்து அதை வந்து கேட்கறாங்க. ஆனா அவங்க எப்படி கேட்கறாங்க, நம்மளுமே கேட்கறாங்க. அச்சித்துவேல் என்ன சொல்லுங்க. யாரு கதை கேட்கிறாங்க, கையாது எங்க யார்கிட்ட கேட்கறாங்க, நாரத முனி கிட்ட இருந்து கேட்கறாங்க. அப்ப நாரத முனி என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த கதையை சொல்லி இருக்கிற ஹரிகதை பேசுறாரு. ஆனா அவங்க ஹரிகதை எப்படி கேட்கறாங்க, நம்மளுமே கேட்கறாங்க. எப்படி கவனம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் கதை ஒன்று தூங்கிட்டாங்க. ஆனா ஸ்டில் வந்து நாரத முனி பேசுறாரு. இதுதான் வைஷ்ணவா பக்தர்கள். அவங்க வந்து நம்மளுக்கு ஒப்போசிட் சத்துணும். கண்டாஸ் பண்ணுமா, கண்டாஸ் பண்ணா என்கிட்ட சொல்லணும். யாரும் கண்டாஸ் இல்லைப்ப, கண்டாஸ் பண்ணுமா, போயிட்டே உடனே வாங்கப்பா, ஓகேவா, சீக்கிரம் போயிட்டு வந்துங்க. அப்போ பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான பாகுபாடும் கிடையாது, எந்த வகையான டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. இவன் வந்து கேட்குறான், புரியுது புரியல, அந்த மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் சரிசமமாக நுழைச்சி கொடுக்குறாங்க. அதுதான் இந்த நாரதர் லீலையிலேருந்து தெரிய வருது. ஓகேவா. இப்போ பிரகலாத மகாராஜா உள்ளுக்குள்ளேருந்து கேட்குறாரு பாருங்க, அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இடம். என்றைக்குமே ஒரு கர்ப்பிணி பெண், ஒரு யார் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறாங்களோ, ஓகேவா, ப்ரெக்னெண்டாக ஃபியூச்சர் அண்ட் ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க அண்ட் ப்ரெக்னெண்டாக இருந்தவங்க, இந்த மாதிரி எல்லா வகையான விஷயங்களையும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த பேபி வந்து என்ன வரணுமோ, அந்த பேபி என்ன வரணும்னு நினைக்கிறீங்களோ அம்மா வந்து அதை செய்யணும். உட்காருங்க, போயிட்டுங்களா அவ்வளோ சீக்கிரமாவா, சரிங்க, இங்கே உட்காருங்க வரும், நீங்கள் வாங்க, அங்கேருந்து ரொம்ப சிரிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, இங்கே வாங்க உட்காருங்க. அப்போ அம்மா வந்து ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி, பேபி வந்து ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி, அந்த வெள்ளை பேப்பர் வந்து அம்மா வந்து என்ன எழுதுறாங்களோ அவங்க உட்காந்துக்கணும். அம்மா வந்து என்ன வந்து எழுதுறாங்களோ அதுதான் அந்த பேபி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா அஸ்வினி மாதிரி? நம்ம வந்து பெப்சி, கொக்கோ கோலா, ஸ்பைசிலாம் சாப்பிட்டு ரசித்து விளையாடி பேய் படம், ஹாரர் மூவி எல்லாம் பார்த்துட்டு பேபி வந்து நல்லவனா வரும். எப்படி நல்லவனா வரும், ஓகேவா, ஓகே, பாய் கர்மா, அந்த ஆத்மா நம்மளோட வயிற்றுக்குள்ள வருது, அது வேற, ஓகேவா. ஆனால் வந்த பிறகு நம்ம என்ன எழுதுறோம் அது ரொம்ப முக்கியம். அது வந்து பிரகலாத மகாராஜா வயிற்றுக்கும் போது அவங்க அம்மா தூங்கிட்டாலும் அந்த ஹரிகதை போகுது. அண்ட் ஆல்சோ பிரகலாத மகாராஜா இஸ் த இட்டர்னல் டிவோட்டி. அவர் நிரந்தரமான நரசிங்கரோட பகவானோட டிவோட்டி தான். இருந்தாலும் இந்த லீலை என்ன சொல்றேன்னா, ஒரு மதர் வந்து என்னது கண்டிப்பாக வந்து ஹரிகதை பகவான் கதையில் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் பிடிக்குதோ பிடிக்கலையோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் வந்து இவங்க நம்ம பிரபாவதி மதத்தி அவங்க ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் பண்ண பிறகு அவங்க பிரெக்னென்ட் இருக்கும்போது தீபபுரம் வயிற்று கொடுக்கும் போது இங்கே வருவாங்க. அவங்க ஹரிகதாலாம் கேட்பாங்க, ஓகேவா. அப்போ நான் சொல்லுவோம் தொடர்ந்து வாங்கன்னு. அப்போ அட்லீஸ்ட் வந்து அது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது. ஓகே, பாகவதம் 3ஆவது கண்டத்தில் வந்து கபிலதேவ மகாராஜ் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பேபி வந்து வயிற்று உருவாகும் போது இந்த பீன்ஸ் அளவுக்கு அங்கேயிருந்து பெருசாகும் போது அங்கேயிருந்து வந்து நம்ம வந்து விதையை போட ஆரம்பிச்சிடணும். இந்த பெருசான பிறகு வயசான காலகட்டத்தில் அப்போ கிடையாது, இப்போவே. புரியுதா சேஷா, புரியுதா? சின்ன வயசுலேருந்து கற்றுக்கணும். அப்போதான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல். இல்லைன்னா வயசான பிறகு ஆன்மீகத்தையும் பௌதிகத்தையும் ரெண்டுத்தையும் எடுத்து வர முடியாது. நீங்கள் வந்து அது இன்பேலன்ஸ் ஆகிடும், ஓகேவா. நீங்கள் வாங்க,
அப்போ அடுத்த விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நீங்கள் ஏதாச்சும் எழுதுங்களா, ஏதாச்சும் புக் வச்சுருக்கீங்களா வச்சுருக்கீங்களா? கலர் எடுங்க, சும்மா கூட எழுதிடுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நரசிங்க பகவானுடைய லீலையில் ஓகே நாரதமுனி ஓகே ஆல் டெமிகோட்ஸ் ஓகே கில் பண்ணுறாங்க. ஓகே ஓகே பிரகலாத மகாராஜா வந்து பிறகுறாரு. ஓகே பிரகலாத மகாராஜா பிறந்த பிறகு அதுக்கப்புறம் நடக்குதுன்னா அவங்க அப்பா வந்து அசுர குலத்துக்கு அனுப்புறாரு. அங்கே வந்து 2 வாக்கியம் இருக்காங்க, சண்டா என்ன அம்மா இருக்கா. யாரு? சண்டா என்ன இருக்கா. அவங்க என்ன பண்றாங்க, அசுர குலத்தில் உள்ள அந்த டீச்சிங்ஸ் என்னதோ அதான் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா அவர் அங்கே போறாரு. அங்கே போயிட்டு கற்றுக்கும் போது அவருக்கு அது வந்து அதில் இஷ்டம் ஈடுபடலை. ஏன்னா அது வந்து பகவான் விஷ்ணுவுக்கு எதிராக இருக்கு. அப்போ என்னன்னா நீங்க வயிற்றுல பேபியா இருக்கும் போது நீங்க என்ன செட் பண்றீங்களோ அந்த குணநலத்துல தான் அவன் வருவான். ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ சோசியல் மீடியா காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து நிறைய வகையான காட்சிகளை பார்க்குறோம், நிறைய வகையான இன்ஃப்ளூன்ஸ் இருக்கு, நிறைய வகையான பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் போடும்போது நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண எஸ்டேட்டு அப்பெல்லாம் இருக்கும்போது ஏதாச்சும் மகாலட்சுமி மந்திரம் படிப்பாங்க. உண்மையிலேயே மகேஸ்வரி மாதாஜி ஏதாச்சும் ராமர் புக்கு படிப்பாங்க, கதைகள் கேட்பாங்க, மகாலட்சுமி மந்திரம் சொல்லுவாங்க. அவங்களால முடிஞ்சது ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுமாதிரி பேபி நல்லா வரணும் அந்த மாதிரி வர்றதுக்காக ஏதோ முருகர் கந்தசஷ்டி கவசம், உண்மையில பாஸ்கரன் பிரபு கந்தசஷ்டி கவசம், அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒன்று படிப்பாங்க. சும்மா சிவனோட மந்திரம், லட்சுமி மந்திரம் அதெல்லாம் படிப்பாங்க. எதுக்காக? அது ஸ்பிரிச்சுவலாக வரணும். அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே வந்து ஆன்மீகம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்ப அதனாலதான் வந்து பிரகலாத மகாராஜுக்கு இந்த ஸ்கூல்ல வந்து டீச்சிங் சொல்லி கொடுக்கும் போது அசுரர்கள் பேசும்போது அங்க என்ன ஆயிடுச்சுன்னா அவரால் முடியல. அவர் என்ன பண்றாரு, ஓ நமோ நாராயண நமஹ அது பேசுறாரு, அது சொல்லி கொடுக்குறாரு. அப்ப இங்க என்னன்னா காட்டுல எத்தனை மரங்கள் இருந்தாலும் ஒரு சந்தன மரம் இருந்தா அது எந்த காடு முழுக்க வாசனை அடிக்கும். அதே போல பக்தர்கள் டிவோட்டி வந்து எங்க இருந்தாலும் அவங்களாக இருக்கணும். அவங்க வந்து அந்த பொதுமக்களாக கலந்துக்கூடாது. எஸ் நம்ம பொதுமக்களோட வாழ்றோம், ஆனால் நம்மளுடைய தகுதி, நம்மளுடைய குவாலிட்டி, நம்மளுக்கு கிடைச்ச டீச்சிங்ஸு, நம்மளுக்கு இருக்கிற அந்த இதை வந்து நம்ம வந்து விட்டுடக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே சேஷா எடுத்து கொடுங்க சேஷா. ஏன் சேஷா ஆர்டர் பண்ணுறீங்க? நீங்கள் வச்சுருங்க. கொடுத்துருங்க, அது கூட கொடுத்துருங்க. அதான் ஓகே. இப்போ இந்த இடத்துல என்னதுன்னா நம்ம வந்து பக்தர்களாக இருக்கோம். ஆனால் நம்ம பக்தர்களாக நம்ம வந்து இருக்கோம். சில பேர் ஸ்டார்டிங் இருக்கலாம், சில பேர் நடுவில் இருக்கலாம், சில பேர் பக்தராக ஆக முயற்சி பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம வந்து பக்தர்களாக இருக்கிறோம், நம்ம பக்தரோட அடையாளத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமா? முதல் கேள்வி, பக்தரோட அடையாளத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமா? அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்மகிட்ட இருக்கா? ஒன்று வந்து நம்ம வந்து பக்தர்கள். இப்போ பிரகலாத மகாராஜா நீங்கள் பாருங்க, அந்த அசுர குலத்துக்கிட்ட போயிட்டோன்னே அந்த ஸ்கூலுக்கு போனோடனே அவர் மாறல, அவர் அசுரனோட மாறல. அவர் வந்து அவரோட ஸ்டாண்டர்டில் நிற்கிறாரு, அவரோட இதில் நிற்கிறாரு. அவர் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன், எல்லாரும் கேளுங்க. இவன் கேட்கப்படும். இப்போ நம்ம பிரகலாத மகாராஜாவே செய்ய சொல்லலை. நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் கம்பெனியில், நீங்கள் போய் ஸ்கூலில், நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் ரோட்டில் போய் பேசுங்க சொல்லலை. நம்ம நம்மளாக இருக்கிறோமா? நம்ம வந்து பக்தராக நம்ம வந்து இருக்கிறோமா? நம்ம வந்து நேர்மையான பக்தர்களாக இருக்கிறோம். நேர்மையை கூட வேண்டாம், நம்ம அந்த அடையாளத்தை எடுத்துக்கிறோமா? சரி, ஹரிகிருஷ்ணனா நம்மளுக்கு என்ன அடையாளம் இருக்கு சொல்லுங்க. என்னென்ன அடையாளம், என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு? சரி விஜய் சிம்மா சொல்லுங்க. சொல்லுங்க விஜய். திலகனா என்ன மாதிரி? வாட்ஸ் திலக்? என்ன திலகனா என்னது? அது என்ன அர்த்தம்? திலகனா வந்து இது ஏன் மேலே இது என்ன? இது நேரா ஹைவேல கோடு போடுறாங்களா? அடைப்பாங்க மேல கோடு கேட்கற பருவா. அது சும்மா பதில் சொல்லுங்க. என்னடா என்னையா ஹைவே மாரி மேல கோடு போட்டிருக்கியா? நாம அந்த போட்டியா ரச்சிதா வேல் அப்படி கேட்பாங்க தானே பிரபு? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே என்ன பண்ணிடுவோம்? அதான் அழைச்சிடுவோம். தெரியாம இருந்துடணும். வாட் இஸ் த ஆன்சர்? வாட் இஸ் த பதில் பிரபு? திலக்கு என்னது? மேல இருக்குது இது என்னது? அலிசா இது என்னது? இது மேல இருக்குது என்னது?
கிருஷ்ணனோட பாதம். புரிதா சேஷா? விஜய் சிவந்தி ஆக்சுவலி எங்க ஓட போறீங்களா? அம்மா அப்பா கூப்பிட போறீங்களா? ஏன் அதான் பூ கொடுத்துட்டாங்களே. குரு மகாராஜோடையா புரபாதரோடையா? குரு பரம்பரை குரு பரம்பரை பாளையா? அவன் விட்டுருங்க மாதிரி. ஓகே ஓகே சேஷ ரச்சித உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அப்ப கீழே இருக்கிறது வந்து என்னது? இந்த கீழே இருக்கிற மாதிரி இதா இருக்க சில பேர் கேட்பாங்க, என்ன மூக்கில் வளைஞ்சு விழுந்துருச்சா கேட்பாங்க. ஆமா அதெல்லாம் கேட்பாங்க. இது என்ன இது திவ்ய மாதிரி? அது என்னது? துளசி. ஓகே. அப்ப நம்மளுக்கு வந்து வந்து நம்மளோட அடையாளங்கள் நம்மளுக்கு வந்து தெரியணும். இப்போ பிரகலாத மகாராஜா இப்ப அந்த அசுர குலத்துக்கு அங்க வந்து அந்த சண்டாமருக்கு அவங்க குரு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அவ்வளவு பேர் அசுர குலம் இருக்காங்க. இவர் போய் அவரோட ஸ்டாண்டர்ட் அந்த மாத்தல. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு என்னன்னா ஒரேடியா நம்ம ஹரே கிருஷ்ணா பக்தர்களாக நம்ம வெளியே காட்டுறதுக்கு முதல்ல ஒரு தயக்கம் இருக்கும். ஓகேவா? அதுக்கு பேர் வந்து என்னது? ஏன் அந்த தயக்கம் வருது? இந்த திலக்கு போறதுக்கு வேற என்ன அடையாளம்? சரி திலக்கு வேற என்ன அடையாளம் இருக்கு? துளசி மாலை. துளசி மாலை கந்தி மாலை சொல்லலாம். ஓகேவா? துளசி மாலை. துளசி மாலை வந்து ஏன் போடுறோம் நம்ம? எதுக்கு துளசி மாலை? அச்சுதுவே அடையாளம் காட்டுறதுக்கா? எதுக்காக துளசி மாலை? தீவமணி மாதாஜி சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம 4 கோட் ஃபாலோ பண்றோம் அதை காட்டுறதுக்கு. ஃபாலோ பண்ணதான் போட முடியும். அது வந்து ரூல்ஸ். ஏன் போடுறோம்? வாட் இஸ் தி டெஃபினேஷன் கேக்குறேன் நானு. வாய்ப்பாடா பிரிப்பேர் பண்றதுக்கா? இது நம்ம உள்ளுக்குள்ள கொஞ்சம் டோனிக் உள்ள போதானே ஒன்னும் பிரிப்பி சாப்பிட மாட்டது. சொல்லுங்க வந்து அபிநவ வந்தீங்க தான் ப்ரொடெக்ஷனா? ப்ரொடெக்ஷன். ஓகே ப்ரொடெக்ஷன். ஓகே வேற வேற வள்ளி மாதிரி அமைதியாக இருக்கின்றேன். கிருஷ்ணன் நம்ம நேசிக்கிறோமா? நேசிடுமா? எக்ஸப்ட் பண்ணிட்டோம். அப்ப போடவங்க எக்ஸப்ட் பண்ணல. அவங்க போடவங்களை காப்பாற்ற மாட்டாது. அப்ப பாரபட்சம் பார்க்குற கடவுள் உங்க என்ன? உங்க கடவுள் கட்டி மலை போடாதான் காப்பாற்றுவோம், கட்டி மலை போட காப்பாற்றணும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த பதில் சொன்னீங்க அந்த பதில் கேட்பாங்க. உண்மை இல்லையா? கட்டி மாலை போட்டதான் உங்க கடவுள் கிருஷ்ணன் காப்பாற்றுவானா? கட்டி மாலை போடாதவங்க வந்து உங்க பக்கம் காப்பாற்ற மாட்டாரா? உண்மையிலே பூர்ணிமதி கந்தி மாலை துளசி மாலை என்னத்துக்கு? நல்ல பதில் ப்ரொடெக்ஷன். ஓகே வேற வேற பியூரிஃபிகேஷன். ஓகே வேற முக்கியமான காரணம் இருக்கு. கந்தி மாலை என்ன? ஹரே கிருஷ்ணா பிரஜா மாதிரி கமலக்கந்தர் இருந்து கமலக்கந்தர் வேலை வந்து ஏன் வரல? ஓகே வராரா? வர. ஓகே 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 வர கனெக்ஷன். ஓகே வேற 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 முக்கியமான காரணம் கௌரங்க பிரியா தேவி மாசதி அறிவோலா கந்தி மாலை துளசி மாலை எதுக்கு? வாய்? ஓகே ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த அடையாளம். நம்ம அடையாளம் முதலாவதுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன். ஓகே ப்ரொடெக்ஷன். ஓகே அதாவது வந்து என்னன்னா துளசி மாலை எங்க இருக்கோ அங்க வந்து யம தூதர்கள் வரமாட்டாங்க. யம தர்மர்கள் வந்து யம தர்மராஜா வந்து வரமாட்டாங்க. அவங்க வந்து அந்த டிவோட் எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் இருக்கு. டாக்கு லைசன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லைசன்ஸ் காட்டுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? டாக் கழுத்துல ஒரு டேக் போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த டேக் இருந்தால் அந்த டாக்கை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சுட மாட்டாங்க. அந்த டாக்கு வந்து டேக் இல்லைன்னா சுட்டுருவாங்க. ஓகேவா? அப்போ அதே போல இது வந்து நம்ம வந்து கிருஷ்ணனோட டாக் அந்த டேக் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா கந்தி கந்தினே வந்து என்னதுன்னா இது தொண்டை அர்த்தம். ஓகேவா? சிவபெருமானுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. கண்டா நீலகண்டா. ஓகேவா? கண்டானா வந்து இந்த கண்ணா வந்து என்னன்னா தொண்டைன்னு அர்த்தம். இந்த தொண்டைக்கு கீழே ஓகேவா? இந்த தொண்டை வாய்க்குள்ள எல்லாம் போது தொண்டை கீழே இருந்தா தொண்டை கீழே கிருஷ்ண பிரசாதம் தான் இறங்கணும். வேற கடையில் ஹோட்டலில் சாப்பிட்றது நான்வெஜ்ஜி அந்த வெஜ்ஜி இதெல்லாம் இறங்கக்கூடாது. இது பகவான் பிரசாதத்துக்கு உண்டான அந்த வே. அதுக்காக கந்தி மாலா. அதே போல இங்கே வெளி வருது பார்த்தீங்களா? வரக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல அது பகவானை புகழ்றதுக்கு பகவானை பற்றி பேசுறதுக்கு பகவானை வந்து குழுவை பண்ணுறதுக்கு வர வார்த்தை. உள்ள போகிறது வெளியே வருதோ அது உள்ள இதுக்கு தான் வந்து டோல் கேட் மாதிரி. ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்.
டோல்கேட் மாதிரி. உள்ள போகும்போது கிருஷ்ண பிரசாதம் போகணும், வெளியே வரும்போது பகவான் கதைகளா வரணும். இதுக்காக தான் கண்டி மாலா. ஓகேவா? இதுதான் நம்மள அடையாளம். அப்ப நம்மள அடையாளத்தை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? வேற அடுத்து என்ன அடையாளம்? ஓகே, திலக்கு, கண்டி மாலை, வேற என்னது? வேஷ்டி விடுங்க, வேற சீக்கா வைக்கிறது. ஓகேவா? அப்ப இதெல்லாம் நம்ம அடையாளம். அப்ப நம்ம இந்த அடையாளத்தை வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப நம்ம மனசு வந்து ஸ்லோலி அதுக்கு வந்து பியூரிஃபை ஆகணும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த பிரகலாத மகாராஜ் வந்து அந்த ஸ்டாண்டர்டை வந்து மாத்தல. அவர் வந்து அசுர குலத்துக்குள்ள இருந்தாலும் அவர் மாறவே இல்லை. அவர் நமோ நாராயண நமக அது எல்லாரும் சொன்னாரு, அது எல்லாரும் சொன்னாங்க. அதே போல நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம as a devotee எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த இதுக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, பூர்வபாதர் கொடுத்த அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்டை வந்து நம்ம வந்து கடைபிடிக்க பார்க்கணும். அப்போ அந்த பூர்வபாத ஸ்டாண்டர்டை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா தென் நம்மளுக்கு வந்து அந்த பியூரிஃபிகேஷன் ஸ்டோரிஸ் உள்ள வரும். நம்ம பூர்வபாதரோட ஸ்டாண்டர்டுக்குள்ள நம்ம வந்து வரலன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடும். நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த நம்பிக்கை ப்ராசஸ் ரொம்ப குறைவா இருக்கும். ஓகே, அதனால தான் வந்து திலக்கு வைங்க, முடிஞ்ச சீக்கா வைங்க, அப்புறம் வந்து கட்டி மாலை போடுங்க, இவங்களால என்ன முடிஞ்சோ செய்யுங்க. ஓகேவா? ஆனால் வந்து இதெல்லாம் வைக்கணும். அதுமாரி நீங்கள் பாருங்க, சிங்கு பாருங்க, இஸ்லாம் பாருங்க, அவங்க சொக்க போகிறதுக்கு தருமம் கட்டுறது அவங்க வைக்க போகிறது கிடையாது. ஓகே, நம்ம இந்த இடத்துல இந்த பிரகலாத மகாராஜா அவர் அசுர குலத்தில் போயிட்டு அந்த ஸ்கூலில் போயிட்டு அவர் மாறல. அவர் நினச்சிருந்தா அந்த ஸ்கூல் கேங்கோட சேர்ந்து அவரும் ஓம் ஹிரண்யாய நமக சொல்லிட்டு இருந்துக்கலாம். அவர் ஓம் நாராயண நமக தான் சொன்னார். அவர் ஸ்டாண்டர்டில் மாறல. அதே போல் அங்கேயே நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து என்னதுன்னா, நம்மளுடைய அந்த ஸ்டாண்டர்ட் வந்து மாறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இருக்கணும். அப்போ அந்த ஸ்டாண்டர்டை மாறக்கூடாதுன்னா நமக்கு என்ன தேவைன்னா மனது வந்து தூய்மையாக இருக்கணும். ஓகே, அதுக்கு தான் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அதனால தான் அவர் வந்து அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அங்கே அசுர குலத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு தூய்மையா இல்லை, நாட் பியூரிஃபை. அதனால தான் வந்து ஹரிநாமத்தை கொடுக்குறாரு. ஓ நமோ நாராயண நமகா சொல்றாரு. அப்போ அது கேட்க அவங்க ஹார்ட் தூய்மையாகும், மனசு தூய்மையாச்சுன்னா பிறகு வந்து எல்லாரும் வந்து பகவான் நாம சொல்லுவோம். அதே போல நம்ம நாமத்தை வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே இதை நம்ம டெய்லி நம்ம சாண்ட் பண்ண தேன் நம்ம மன தூய்மையாகும். தேன் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான விஷயங்கள், இதுக்குள்ள பொறுப்பாக கொடுத்துருக்க அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்குல்ல, இதை நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, அடுத்து வந்து இதுலேருந்து வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, இப்போ வந்து பிரகலாதன் வந்து ஸ்கூல் போயிட்டாரு. ஓகே, பிரகலாத் ஸ்கூல் போன பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னப்பா கற்றுக்கிட்டு கேட்கும் போது இரண்யகசிபு கிட்ட கேட்குறாரு. இரண்யகசிபு கேட்டோன்னா பிரகலாத என்ன சொல்றாருன்னா, நான் ஓம் நமோ நாராயண நமக. அப்போ வந்து பகவானுடைய 9 வகையான பக்தி தொண்டு சொல்றாரு. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் அதை சொல்லி பேசி இருக்கிறாரு. அப்ப நீ என்னடா இது கத்துட்டு இருக்க, என்னோட நாமத்தை நீ சொல்லு, ஓம் ஹிரண்யா நமக சொல்லி அவர் சொல்ல மாட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த எல்லாத்தையும் வந்து அவர் சோ மச் டிஸ்டர்ப் பண்றாரு. அவரை போட்டு வந்து மெதிக்க வைக்கிறாரு, யானை விட்டு மெதிக்க வைக்கிறாரு, மலையில தூக்கி மவுண்டன்ல தூக்கி கீழே போடுறாரு, அப்புறம் வந்து என்னென்னமோ பண்றாரு. ஓகே, இது வந்து என்னதுன்னா, இது வந்து ஒரு கதை. ஓகேவா? ஸ்டாரி. இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் பக்தி பாதைக்குள்ளே வரும்போது, கிருஷ்ண பக்திக்குள்ளே வரும்போது, காலடி எடுத்து வைக்கும் போது கண்டிப்பாக எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. வாங்க ஸ்மூத்தாக பக்தி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாண்ட் ஹரி கிருஷ்ணா, பி ஹாப்பி, அப்படி தானே கூப்பிட்டாங்க வரையும் வந்தது. அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பரிச்சை இருக்கு, எதுவுமே ஈஸியாக கிடைச்சிடாது நம்மளுக்கு. இது வந்து நம்மளுக்கு லாஸ்ட் பாதை, கடைசி பாதை பகவான் லோகத்துக்கு போறதுக்கு. கூப்பிடும்போது அப்படிதான் கூப்பிடுவோம். இதுதான் மெத்தடு. அழகா உள்ள கூப்பிடணும். ஓகேவா? ஆனா என்ன பிரச்சனை வேறு யாருமே இல்லை, நம்ம தான் நம்மளுக்கு பிரச்சனை. நம்ம வந்து எந்த அளவுக்கு இதை வந்து எடுத்துக்க போறோம், அதுதான் நம்மளுக்கு கிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஓகேவா? இப்ப அதே போல சுத்தி நம்மளுக்கு பிரச்சனை வரும். இப்ப பிரகலாத மகாராஜ் பாத்தீங்கன்னா இஸ் a pure devotee. ஆனா அவருக்கு அவங்க அப்பா பிரச்சனை கொடுக்குறாரு, சொந்த அப்பா அவருக்கு ஃபுல்லா பிரச்சனை கொடுக்குறாரு. அதே போல நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாரும் ஹரிகிருஷ்ணா வந்துட்டாங்கன்னா ஈஸி. ஓகேவா? ஆனா வீட்டுல ஒரு ஆள் ஹரிகிருஷ்ணா இருக்காங்க, ஒரு ஆள் ஹரிகிருஷ்ணா இல்ல, கணவர் இருக்கிறாரு, மனைவி இல்ல, மனைவி இருக்காங்க, கணவர் இல்ல, இல்ல குடும்பம் இருப்பாங்க, ஹரிகிருஷ்ண பக்தர் இருப்பாங்க, சொந்தக்காரங்கனால பிரச்சனை வரும், இல்லைன்னா பக்கத்து வீட்டுலேருந்து பிரச்சனை வரும், இல்லைன்னா வந்து வேற கம்பெனிலேருந்து பிரச்சனை வரும், நம்ம சுற்றி கலைக்குனால பிரச்சனை வரும். ஓகேவா? இது எல்லாமே வந்து தீர்ந்துருமா
எல்லாமே செட்டில் ஆயிருமா, எல்லாமே ஓகே ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கௌரி அபிராமி மாதாஜி, இதெல்லாம் செட்டில் ஆகாது. பகவான் செட்டில் பண்ணவும் மாட்டாரு. வாய் எதனால? இந்த பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருப்பாரு, ப்ரெஷர்ல போட்டுட்டே இருப்பாரு. வாய் என்ன மாதிரி ஒரு ஹெவே வரும். சரி, வேற எதுக்காக இந்த சிச்சுவேஷன் கொடுத்துட்டே இருக்கிறாரு? வாய் பிரச்சனை தீர்ந்துருமாங்க தன மாதிரி எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? சின்ன வயசுல இந்த மாதிரி சொல்லி நம்மள எல்லாரும் ஏமாத்துவாங்க. பெருசா என்ன எல்லாம் படிச்சுன்னா எல்லாம் தீர்ந்துருன்னு. எதுவுமே தீராது. நீ கடைசி காலத்துல ஹாஸ்பிட்டல், நீ ஐசியூல இருக்கிற வரைக்கும் அப்பயும் பிரச்சனை. ஐசியூல இருக்கு. நான் வந்து அன்னைக்கு பாபா பேசியிருந்தேன். என்ன சொன்னேன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல, ஐசியூல, சிசியூ, இந்த சியூல நம்ம கண்டிப்பா போட்டுருவாங்க. உண்மையான தருண மாதிரி இல்லை, நான் வந்து ரொம்ப ஈஸியாக இறந்து போயிடணும், தூங்கும் போதே நான் போயிருந்தோம்னு நினைப்பேன். அதெல்லாம் முடியாது. அதனால நம்மளுக்கு வந்து எல்லா வகையான இதுவும் இருக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு, எதுவுமே இங்கே வந்து தீர்க்க முடியாது. அதனால தான் அதாவது பகவானுடைய இந்த கிருஷ்ண பக்தியில் உள்ள விஷயத்த எஸ்பெஷலி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த கிருஷ்ண பக்தியில நிறைய இருக்கு. ஹரிகதை கேட்குது, சாது சங்கம் இருக்கு, சேவிஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சார்ந்து இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் அதாவது செட்டப் பாயிண்ட். அது என்ன? அது புரிஞ்சா மாதாஜி? அன்னைக்கு கிளாஸ் சொன்னேன் பாபா கிளாஸ்ல, ஒரே ஒரு விஷயம் செட்டப் பாயிண்ட். அதை சுற்றி தான் இந்த சிரவணமு, இந்த ஹரிகதை கேட்கறது, இந்த சாது சங்கமு, இந்த வந்து பக்தருக்கு சேவை செய்யுது, வைஷ்ணவ சேவை செய்யுது, டெம்பிள்ல சேவை செய்யுது, இந்த பூஜாரி சேவை செய்யுது, இதெல்லாம் வந்து அதை சுற்றி தான் இருக்கு. வாட் இஸ் சென்டர்? எது சென்டரு? செகு நம்பிக்கையா மதுரை ஊராசி இங்க யார் சொல்றீங்க? சொல்லுங்க. பகவான் அடையிறது இல்ல மதிய, பகவான் அடையிறது. ஆனா ஒரு பாயிண்ட் தான் சென்டர் பாயிண்ட். அதை சுத்தி தான் எல்லாமே இருக்கு. ஆத்மாவா மதிய? பக்தி பக்தி ஓகே. வேற வேற முக்கிய விஷயம் ஜீவா யார் சொல்றீங்க? டபுள் பிரசாதம். நீங்க ஒரு விஷயம் தான் மாதாஜி, நீங்க கோயிலா மாதாஜி பக்கத்துல உங்க மக, அவங்க பேர் என்னது? ஒரே விஷயம் செட்டப் பாயிண்ட். வரலாறா? சரண கதையா? மதுரை எல்லாமே சொல்லி அதை சொல்ல மாட்டீங்களா மதுரை? அசோசியேஷன் இல்ல, எல்லாமே அதை சொல்லி தான் இருக்கு. ஒரே விஷயம் செட்டப் பாயிண்ட். அதை தூக்கிட்டு வர்றதுக்காக தான் இது எல்லாமே சொல்ல. அதுதான் பிரபு பக்தியை மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க 2 வாட்டி. கவராக பெரிய மததி சொல்லுங்க, நீங்க தான் சரியானாலே நம்பிக்கை எல்லாம் வருது. அதெல்லாம் அதுக்கப்புறம் இப்ப வந்து பிரத்யும்னா பிரபு என்ன பண்ணியிருந்தாரு முதல் சாண்டிங் சொல்லிட்டு குருவா சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நல்லா கேட்டுங்க. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் சென்டரு. இது ஹரே கிருஷ்ண மந்திரம் மூலியமா தான் நீங்க பகவான் போக முடியும். இது ஃபிக்ஸ்டு. கோலோகேன பிரேமோதனா ஹரி நாம சங்கீர்த்தனா கோலோகத்தை எடுத்து வரப்பட்டாச்சு. இதுதான் வந்து உங்களுக்கு டிக்கெட்டு. எல்லா டிக்கெட்டும் ட்ரெயினோ பஸ்ஸோ அதுதான். இப்போ இதை பண்ணி தான் நீங்கள் போகணும். இது பண்ணாமல் போக முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறீங்க, சேவிங்ஸ் பண்ணுறீங்க, சாட் பண்ணுறீங்க, சுத்தம் பண்ணுறீங்க, டொனேஷன் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. சாண்டிங் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த சாண்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது பகவான் கிட்ட கனெக்ட் பண்ணுறது. குருபா சொல்லுவார்ல, இதை சவுண்ட் வைப்ரேஷன் சொல்லுவார்ல, எல்லா ஓடியும் சொல்லுவார். இது நம்ம கிட்ட வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி பகவான் கிட்ட, அப்போ தான் போக முடியும். அப்போ வெறும் ஹரே கிருஷ்ண மந்திரம் மட்டும் கொடுத்துட்டா நம்மளுக்கு வேற ஆக்டிவிட்டி இல்லைன்னா என்ன ஆகும்? அவங்க பிச்சுட்டு போயிடுவாங்க. எந்த ஆக்டிவிட்டி இல்லைன்னா இப்போ ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி இருந்துகிட்டு யாரு ஜம்ப் பண்ண முடியும்? யாரும் ஜம்ப் பண்ண முடியாது. அப்போ இந்த ஹரே கிருஷ்ண மதம் தான் சென்டர். இதை வச்சு தான் போகணும். அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து உங்களுக்கு இது கூட டேஸ்ட் கிடைக்காது. உடனே இதுக்குள்ள பிடிப்பி ஆர முடியாது. அப்போ இது சலிப்பு தட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இதுல வந்து நம்மளுக்கு வந்து மாலாசா இருக்காம சோம்பேறித்தனம் வராமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நிறைய ஆக்டிவிட்டி. அதுதான் பிரகலாம சொல்றாரு, சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், தாசியம், சாக்கியம், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லா சேவையும் செய்யணும். நம்ம
வைஷ்ணவ சேவை, சாது சங்கம், ஹரி கதை கேட்குறது, தீர்த்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது. இப்போ ஒரு டீம் போயிருக்காங்க, இந்தியாவுக்கு போயிருக்காங்க, இந்த மாதிரி போயிட்டு வருது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ஹரிநாமத்தை வச்சுட்டான். அதனாலதான் வந்து கலியுகத்தோடைய யக்யா வந்து ஹரிநாம சங்கீர்த்தன யக்யா. நீங்க வந்து யக்யா பண்றீங்க அங்க ஹரே கிருஷ்ண மந்திரம்னா, அந்த யக்யா வந்து பாத்தீங்கன்னா அது செல்லாது செல்லாது செல்லாது. நீங்க எவ்வளவு பெரிய பூஜை குடும்பம் செஞ்சாலும் அங்க ஹரே கிருஷ்ண மந்திரம்னா அந்த அந்த யக்யா வந்து செல்லாது. அதனாலதான் அந்த யக்யா வந்து சோ இம்பார்ட்டன்ட். என்ன யக்யானா, நெருப்பும் வளர்க்கணும், நெருப்பு ஃபயர் இருக்கணும், அட் த சேம் டைம் ஹரே கிருஷ்ண மந்திரம் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து பிரகலாத மகாராஜ் அந்த அசுர குலத்துக்கு உள்ள போகணுன்னு அதுதான் அவர் வந்து ஸ்பிரிட் பண்றாரு. நல்லா இங்க ஞாபகம் வச்சுங்க, பிரகலாத மகாராஜா அந்த இரண்யகசிபரோட அசுர குலத்துக்கு ஸ்கூல் போன பிறகு அவர் என்ன பண்ணாரோ அதே தான் கட் காப்பி, அப்படியே கட் காப்பி காப்பி பேஸ்ட் பண்ணா புரோபாதரும் அதுதான் பண்ணாரு. புரோபாதர் இருந்த சுத்தி இருந்த அந்த வெள்ளக்காரங்க எல்லாமே அசுர குலத்தில் உள்ளவங்க. நல்லா கவனிச்சு பார்க்கணும் அந்த லீலைய. அவங்க எல்லாருமே வந்து நோ இன்ட்ரெஸ்ட், எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவன் புரோபாதர் வந்து இங்க வந்து பிரகலாத மாரி அதை போறாரு. இங்க பிரகலாதம் வந்து ஓம் நமோ நாராயணமா நம்ம சொன்னாரு. நலவீன அவர் ஓம் நமோ நாராயணன் சொன்னாரு. ஏன் ஹரே கிருஷ்ண சொன்னேன்? அந்த யுகத்தோடைய தர்மம் நாராயண நாமத்தை சொல்றது. ஒரு யுகத்துல ஒரு தர்மம் இருக்கு. கலியுகத்துல வந்து ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். புரோபாதர் வந்து அதே தான் பண்றாரு. எங்க அமெரிக்காவில் போயிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றாரு. அப்ப சொன்னல, காட்டுல ஒரு சந்தனம் இருந்தா அந்த காடை வாசனை அடிக்கும். அதே போல புரோபாதர் வந்து பிரகலாத மகாராஜா தான் பண்றாருங்க. அதனாலதான் எல்லாரும் வந்து பியூரிஃபை ஆகுறாங்க. அவர் வந்து அவரோட ஸ்டாண்டர்டை மாத்தல. அவரோட ஸ்டாண்டர்டை மாற்றவே இல்லை அவரு. ஓகேவா? அதனாலதான் வந்து ரொம்ப வந்து நமக்கு முக்கியம். கிருஷ்ண பக்தியில வந்து இந்த சாண்டிங் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனாலதான் குரு மகாராஜ் தீட்சை கொடுக்கும்போது 16 மாலைகள் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் கொடுக்குறாங்க. 16 மாலையோடு முடிஞ்ச நல்லா பண்ணணும். இல்லைன்னா நம்ம அட்லீஸ்ட் அங்கே அட்லீஸ்ட் 16 பண்ணணும். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, பிரகலாத் வந்துட்டாரு, எல்லாம் டிஸ்டர்பன் பண்றாரு, இன்னைக்கு டிஸ்டர்பன் பண்றாரு. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து அவரு கூட அந்த மந்திரம் ஹரிநாம மந்திரம் அவர் உள்ளுக்குள்ள சாண்ட் பண்றதுனால தான் அவர் எல்லா வகையின் டிஸ்டர்பன்ஸ், எந்த வகையின் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அவருக்கு வந்து எதுவுமே அவர் பாதிக்கல. அவர் பாருங்க, நீங்க பிக்சர்ல பார்த்துருப்பீங்க, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயணங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணன். அவர் இதே பகவான் நாம சொல்லுவாரு. அவர் தூக்கி ஒரு இடத்த கட்டி வச்சுட்டாங்க, யானை விட்டு மிதிச்சுட்டாங்க. யானை வந்து பார்க்குது, அங்கே உள்ள பகவான் விஷ்ணுவை பார்க்குது. அப்போ என்ன ஆச்சு? அவர் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு. அப்போ என்னன்னா, எனி டிஸ்டர்பன்ஸ், இப்போ இங்கேருந்து என்ன கற்றுக்கணும்னா, எந்த டிஸ்டர்பன்ஸு குடும்பத்தில், பக்கத்து வீட்டில், ஆஃபீஸில், இல்லை வந்து வேற எங்கே சுற்றி இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம பாடிக்குள்ள உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி, ஓகேவா? கிட்னி சட்னியாக போகுது, கல்லீது கல்லா போகுது, அப்போ வந்து ஹார்ட்டில் வந்து அடைக்குது, ஐயோ வயசு ஏற ஹார்ட்டில் மாதிரி அடைக்குது. எது வந்தாலும் டிஸ்டர்பன்ஸ், வெளியே வந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள வந்தாலும் சரி, ஓகேவா? ஐசியூ கன்ஃபார்ம் நம்மளுக்கு. எப்போ இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக ஐசியூ. உண்மையிலே செக்கு உண்மையிலே செக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக அந்த அந்த இடத்த நோக்கி தான் எல்லாம் போயிருக்கும் ஒரு நாளும். அப்போ நம்ம என்னன்னா, இந்த மந்திரா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹரே கிருஷ்ண மந்திரம் தான். பிரபு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நானும் வந்து சலிக்காம சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, பிரபு நான் அசைவம் சாப்பிட்றேன், பண்ணலாமா? பண்ணலாம். நான் சுத்தம் இல்லை, பண்ணலாமா? பண்ணலாம். நான் வந்து வேற என்ன கேட்பாங்க, நான் வந்து காலையில் தூங்கி எங்கேயாவது பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணாம இருக்கிறோமா, அதுதான் வந்து டேஞ்சரு. எப்போ வேணாலும் பண்ணலாம், எந்த வகையான இதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணலாம். அதனால கலியுகத்தில் நம்ம ஏதாச்சும் காரணம் சொல்லுவோம். அதனால தான் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எல்லா நேரத்தையும் சொல்லலாம். அதனால எந்த வகையான இதையும் தடையும் கிடையாது. ஓகேவா? நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது வந்து ஆல்டர், அதை உடச்சாச்சு. ஓகே, இப்போ சிம்பிளாக வச்சிருக்கோம். இப்போ உங்கள் ஆல்டர் இருக்கு, ஆல்டர் தாண்டி நம்ம வந்து இங்கே வால்ல இருக்கோம். ஓகேவா? இந்த ஆல்டருக்குள்ள பூஜாரி போறாங்க. ஓகேவா? இப்போ ஆல்டருக்குள்ள பூஜாரி போறாங்க, இப்போ வெளியே நம்ம பக்தர் இருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேவா? எங்க ரூல்ஸ் இருக்கு, எங்க ரூல்ஸ் இல்லாத போக புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ ஆல்டர் கூட போகும்போது ரெண்டு விதி இருக்கு. இது விதி மீன்ஸ் ரூல்ஸ். ஓகேவா? ஆல்டருக்குள்ள போகும்போது இது வந்து பஞ்சராத்திரிக்கா விதி. ஆல்டருக்குள்ள போகும்போது இது பஞ்சராத்திரிக்கா விதி. ஓகேவா? நல்லா கேட்கணும். ஆல்டருக்கு வெளியே இருக்கும்போது இது பாகவத விதி. இப்போ நீங்க எல்லாம் பண்றது பாகவத விதி, இப்போ புருவ பண்றது வந்து பஞ்சராத்திரிக்கா விதி. இது ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணிக்கணும். பஞ்சராத்திரிக்கா விதி வந்து ஆச்சாரியர்கள் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எடுத்து வராங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எடுத்து வரும்போது அது ஃபுல்லா வந்து பஞ்சராத்திரி விதியே ஃபுல்லா எடுத்து வரல, சிம்பிளான ஆரத்தி மெத்தட் மட்டும் தான் எடுத்து வராங்க.
ஓகேவா? நீங்க ஆக்சுவலி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். மொத்த தீபம் கட்டுவாங்க, 5 தீபம் கட்டுவாங்க, 32 கட்டுவாங்க, புதுசா கட்டுவாங்க. பார்த்தீங்களா பிரபு? எல்லாம் நிறைய இருக்கும். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றாங்க, நம்ம கௌடி வைஷ்ணவ ஆச்சாரியர் என்ன பண்றாங்க, பஞ்சராத்திரிக்கு விதியில சிம்பிளா என்ன தேவை எடுத்து வராங்க. அப்ப இந்த இடத்தை தாண்டி இந்த பஞ்சராத்திரி விதிகளுக்கு போகும்போது, உள்ளக்குள் போகும்போது இதுக்கு ரூல்ஸ் இருக்கு. தீட்சை எடுத்துக்கணும். அப்ப விக்கிரகம் இருந்துச்சு, விக்கிரகம் இது பண்றதுக்கு பிராமண இனிஷியேஷன் எடுத்துக்கணும். இது பஞ்சராத்திரிக்கு விதி. ஓகேவா? ஆனா இந்த அப்புறம் வந்து இது பாகவத விதி. பாகவத விதினா இங்க வந்து நான் சுத்தமா இல்லை, நான் டெம்பிளுக்கு வரல, நான் வந்து இதாயிட்டேன், அது என்னமோ அதெல்லாம் கேடா இல்லை இங்க. ஓகேவா? இங்க வந்து ஹரிக்கதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த வகையான தடையும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வர்றதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. ஓகேவா? பூஜை அனுஷ்டானங்கள் செய்யறதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன். ஆனா ஹரிக்கதை கேட்கறதுக்கு, சாண்டிங் பண்றதுக்கு, சேவை செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து இது இல்லை. பகவானுக்கு சமைக்கிறதுக்கு அது வந்து சுத்தபத்தமா இருக்கணும். ஆனா நீங்க ஜபம் பண்றதுக்கு, ஹரிக்கதை கேட்கறதுக்கு எந்த வகையும் இல்லை. அதனாலதான் பாகவத விதி வந்து பாகவத விதி உங்களை எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. நீங்க எனி கண்டிஷன் உங்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்க வந்து ஹரிக்கதை கேட்கலாம். இது எந்த வகையான இதுவும் கிடையாது. இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் புரியாது இது. ஓகேவா? அன்னைக்கு எங்கேயோ நான் சொல்லியிருந்தேன், ஆண் பெண் வந்து ஈக்குவல் சொல்றாங்க, ஒரு இடத்துல ஈக்குவல் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன அபிராமதி, இது பெரிய டிபேட்டா ஓடி இருக்கு. அப்ப பெண் என்ன ஆணுக்கு சலிச்சவளா அப்படின்னு நிறைய இடம் ஓடி இருக்கு. ஓகேவா? அதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுமா அபிராமதி? சொல்லுங்க தருணமதி. ஆண் பெண்ணு எப்படி வந்து சில இடத்துல ஈக்குவல் சொல்றாங்க, சில இடத்துல ஈக்குவல் இல்லை சொல்றாங்க. சண்டை வந்து பெருசாகிட்டே போகுது. உண்மையிலே கோகிலா மாதாஜி பெரும் சண்டை ஓடி இருக்கு. ஹரிகிருஷ்ண பக்தரே இப்படி சொல்றீங்களாப்பான்னு. ஓகே, அதாவது வந்து ஆண் பெண் வந்து என்னைக்குமே வந்து நல்லா ஞாபகம், என்னைக்குமே வந்து ஆண் 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 தான், பெண் பெண் தான். ரெண்டுமே வந்து ஜெண்டர் வேற வேற. இது ஒத்துக்கிறீங்களா? ஓகேவா? ஓகே. பௌதிகத்துல இது பல வகையான சில கருத்து சொல்லுவாங்க. சினிமா படம் ஓடுறதுக்கு அவங்க என்ன வேணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா பௌதிகத்துல வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து யாரும் மறுக்க முடியாது. ஓகேவா? ஆனா அவங்க படிப்பு எஜுகேஷன் வச்சு யாருக்கு என்ன வேணாலும் எஜுகேஷன் எல்லாம் செய்யலாம். ஓகேவா? நீங்க ஸ்ட்ரென்த் பார்த்துக்கிட்டீங்கன்னா சில பேர் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து அப் அண்ட் டவுனா இருக்கு. சில பேர் வந்து இப்போ ஆண் வந்து இப்போ 100 கிலோ தூக்க முடியும், பெண்ணு வந்து ஒரு 90 கிலோ தூக்க முடியும். ஓகேவா? எல்லாமே அப் அண்ட் டவுன் இருக்கு. ஆனா ஸ்பிரிச்சுவல்ல நம்ம பார்க்கணும். இப்போ வெளியில வந்து அவங்க என்ன பேசுறாங்களோ அது பேசணும், அது பிரச்சனை இல்லை. ஆன்மீக ரீதியில ஆண் அண்ட் பெண் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே வந்து ஸ்பிரிச்சுவல்ல எல்லாருமே ஈக்குவல் தான். எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தில் எல்லாருமே ஈக்குவல் தான். ஓகேவா? ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணணும். ஓகேவா? ஆன்மீக லோகத்தில், ஸ்பிரிச்சுவல் லோகத்தில் எல்லாரும் பெண்கள் தான். அங்கே ஆண் கிடையாது. அங்கே ஒரே ஒரு புருஷா தான். யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மட்டும்தான் புருஷா. மற்ற எல்லாருமே இப்போ நம்ம ஆணா இருக்கோம், எங்க இருக்க இப்போ ஆண் மீசம் கொடுக்குறோம்னா அங்கே எல்லாரும் வந்து பகவான், அங்கே எல்லாமே கோபியர்கள் தான், அங்கே எல்லாம் மஞ்சரிகள் தான். அங்கே வந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால எல்லாமே இஸ் ஈக்குவல். ஒரே ஒரு புருஷா பகவான் மட்டும்தான். ஓகே. அதே போல அந்த டெம்பிளோட ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன ப்ரோபாஸ் தெண்டோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இப்போ பெண்கள் வந்து அல்லது இப்போ பகவான் பார்க்கும்போதோ இல்லை குரு பார்க்கும்போது தலையை கவ் பண்ணணும்னா தலையை கவ் பண்ணணும். நான் ஈக்குவல் ஆயிடுச்சே அப்படி இருக்கக்கூடாது. அதே போல் வந்து ஆண்கள் வந்து என்ன ஸ்டாண்டர்டோ அதே ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இது சில பேர் வந்து நிறைய டிபேட் பண்ணுவாங்க. அது இது நாங்கள் பஞ்சாபி போட முடியுமா நீங்கள், இதெல்லாம் வந்து சைல்டிஷ், இதெல்லாம் சின்ன பிள்ளைதனமான ஒரு டிபேட் இது. ஓகேவா? ஸ்பிரிச்சுவல்ல எல்லாமே ஈக்குவல் தான். புரோபாதை எங்கேயாச்சும் மாதாஜிக்கு வந்து தனி தீட்சா, புரோபுக்கு தனிச்சா, நீங்க 16 பண்ணுங்க, மாதாஜி எப்படி போட்டோம் ஒரு 5 பண்ணா போதும் சொல்லிக்காரா? எல்லாமே ஈக்குவலாக கொடுக்குறாரு. உங்க பாவத்தை வந்து குரு எடுக்கும் போது ஆண்கள் வந்து தீட்சை வாங்கும் போது எல்லா பாவத்தையும் எடுத்துக்கிறேன், பொண்ணு தீட்சைக்கு பாதி பாவம் நீயே வச்சுக்கோ அப்படி கொடுக்குறாரு குரு எல்லாத்தையும் வந்து சரிசமமாக தான் பார்க்குறாரு. குரு தீட்சைக்கு போய் சரிசமமாக தான் பார்க்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஸ்பிரிச்சுவல் லோகத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே எல்லாமே வந்து ஈக்குவல் தான். அதனால ஸ்பிரிச்சுவலில் வந்து எல்லாமே ஆன்மீகத்தில் எல்லாமே ஈக்குவல் தான். ஆனால் பாகவத விதி, பஞ்சராத்திரி விதி இருக்கு. இங்கே வரும்போது இதுக்குள்ள ரூல்ஸ் இருக்கு. இது நம்ம என்ன ரூல்ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே? அது வந்து அந்தந்த ஒரு டெம்பிளில் ஒரு ரூல்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட் வச்சிருப்போம், அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? ஆன்மீகத்தில் இஸ் ஈக்குவல் ஈக்குவல் ஈக்குவல். ஓகே இல்லையா வந்துஜி? அப்படியே மாதிரி சொல்லுங்க. பூஜையில் கலந்துக்கலாம்,
நீங்கள் வந்து சில சமயத்தில் வந்து ஹரிகதை கேட்கலாம். மாலைகள் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பகவானுக்கு போடக்கூடிய மாலைகளை கட்டக்கூடாது. ஆனால் புரோபாதருக்கு பண்ணுறது மாலைகள் நீங்கள் வந்து அதை கட்டலாம், தவறு கிடையாது. ஆச்சாரியர்கள் குருமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விதிக்கு அப்பாற்பட்டவங்க. ஓகே, அவங்க கருணை வாய்ந்தவங்க. இப்போ பாருங்க, விக்கிரகத்தை அபிஷேகம் பண்ணும்போது இனிஷியேஷன் எடுத்தவங்க மட்டும் தான் அபிஷேகம் பண்ண முடியும். ஆனால் புரோபாதருக்கு அபிஷேகம் பண்ணும்போது குருக்கு அபிஷேகம் எல்லாரும் பண்ணலாம். ஓகேவா? அது ரூல்ஸ் இருக்குது. ஆனால் பகவானுக்கு பண்ணும்போது அங்கே வந்து அது நோட் அலாட் பண்ணுது, துளசி பூஜை செய்யக்கூடாது. ஓகேவா? ஆனால் நீங்கள் புரோபாதருக்கு கட்டுறீங்க, புரோபாதருக்கு வந்து ஒரு சில சேவை செய்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை. அதனால தான் வந்து ஆக்சுவலி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் சில பகவானுக்கு வந்து இந்த சோயா இதெல்லாம் வந்து நைவேத்தியம் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி டெம்பிள்லாம் சோயாலாம் நைவேத்தியம் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆனால் அது சமைக்கிறத வச்சுக்கிறேன். இப்போ பப்ளிக் சமைக்கிறாங்க, அது என்ன பண்ணுவோம்னா பகவானுக்கு ஆஃபரிங் பண்ணக்கூடாது, அது வந்து புரோபாதம் ஆஃபரிங் பண்ணலாம். புரோபாதம் ஆஃபரிங் பண்ணிட்டு நீங்கள் பப்ளிக் எடுத்து போயிடலாம். ஓகேவா? சில டெம்பிள்லாம் வந்து மெயினாக வந்து நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சோயா இதெல்லாம் வந்து சமைப்பாங்க, ஆனால் பகவான் ஆஃபரிங் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அப்போ சில விஷயங்கள் எதுக்காகனா, இப்போ இது ஒரு இதாக ஆயிடுச்சுன்னா சேவையில் அவங்க வராமல் போயிட்டாங்கன்னா அது அப்படி தங்கி போயிடும், நின்று போயிடும். அதுக்காக தான் வந்து அட்லீஸ்ட் புரோபாதருக்கு நீங்கள் இது பண்ணலாம், அதுக்காக தான். பட் டெம்பிளுக்குள்ளே வந்து அது நோட் அலாட் இருந்தது. ஓகே, அது சர்வீசஸ் என்ன இருந்தது? குக்கிங் பண்ணுறதா? க்ளீன் பண்ணலாம், துடைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நோட் வெரி. அது நோ பண்ணுறது. பகவான் சம்மந்தப்பட்டது நம்ம இது பண்ணக்கூடாது. பகவான் சம்மந்தப்பட்டது நம்ம இது நீங்கள் க்ளீன் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம நார்மலாக செய்யலாம். அதெல்லாம் நோட் எந்த விஷயமும் இல்லை. க்ளீன் பண்ணுறது எல்லாம் நார்மலாக பண்ணலாம். ஓகே, நான் டெம்பிளில் பண்ணலாம், க்ளீன் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, பிகாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாகவத விதி. பாகவத விதி மனசு வந்து பார்த்தீங்கன்னா பாகவத விதி தான் என்னதுன்னா, நம்ம வந்து என்னன்னா நம்ம வந்து பகவானை அடையிறதுக்கு உண்டான விஷயத்தை நோக்கி நம்ம போகிறோம். அதனால தான் வந்து நம்மளுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மேலே இது கிடையாது. நம்மளுக்கு வந்து இட்ஸ் ரொம்ப வந்து லிமிட்டட், சும்மா சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க. நம்ம மெயின் கோல் என்ன, பகவான் கிருஷ்ண பிரேமை அடையணும். சௌபரி மாதா ராமாயணத்தில் பழத்தை கடிச்சு வச்சுருந்தாங்க, டின்னில் போட்டு வச்சுருந்தாங்க. லட்சுமணன் சொல்றாரு சாப்பிட, ராமரே எச்சி பண்ணி வச்சிருக்காரு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் அவர் எடுத்து சாப்பிட்டாரு. பிகாஸ் சௌபரி மாதா இஸ் பாகவத விதி. அவங்க வந்து பகவான் கிருஷ்ண பிரேமில் இருக்கிறாங்க, அன்போடு செய்கிறாங்க, அதுதான் அவர் எடுத்துக்கிறாரு. ஆனால் ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமணன் பலராம் இஸ் குரு. அவர் என்ன சொல்றாருன்னா சாப்பிடக்கூடாது, ஏன்னா வச்சு எப்படி சாப்பிடலாம், அது ரூல்ஸ் இருக்கு. அப்போ வந்து குரு என்ன சொல்றாங்க, என்ன விதிக்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சொல்லுங்க மதி, கோயில் வந்து ப்ரீச்சிங் பண்ணுறதா? வந்து வைஷ்ணவ ரீட்ரீட் நடக்குது. வைஷ்ணவ ரீட்ரீட் தொடுல ரெகுலராக கேட்குறீங்களா? நார்மலாவா? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வந்து பெண்கள் வந்து பேசுறது வந்து அது வந்து ஆட்சியர்கள் வந்து அனுமதிக்கலை. காரணம் என்னன்னா, இங்கே சோ மச் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இன்னொன்று வந்து நிறையா பிரம்மச்சாரி சன்னியாசிகள் நிறையா ஆட்கள் இருப்பாங்க. அப்போ வந்து அது வந்து நாட் நைஸ். ஆனால் ப்ரீச்சிங் பண்ணலாம். எப்படின்னா இப்போ மாதாஜி மத்தியில் ப்ரீச்சிங் பண்ணுறது. இப்போ சில இடத்துல கூட சர்வாயினி மாதாஜியா வந்திருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, அவங்க அந்த சைடில் உள்ளவங்க. அவங்களாம் வந்து நார்மலாக அவங்க கிளாஸுக்கு வந்து நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ப்ரீச்சிங் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மாதாஜிஸ்க்கு ப்ரீச்சிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் பப்ளிக்கில் ப்ரீச்சிங் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் அண்ட் ஆல்சோ அந்த டெம்பிளோட மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பண்ணணும். அது வந்து இருக்கு மாதாஜி. அதில் வந்து சில இடத்துல வந்து ப்ரொபோஸ் இது பண்ணுவாங்க, சில இடத்துல எல்லாம் பண்ணுவாங்க, சில இடத்துல எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது வந்து அந்த டெம்பிளோட ஒரு டெம்பிளோடய இது இருக்கு மாதாஜி. சில இடத்துல விடுவாங்க, சில இடத்துல வந்து அவங்க வந்து மாதாஜிஸையும் தனியாக கிளாஸ் வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. பிகாஸ் பப்ளிக் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, மின்னுக்கு இருக்கிறாங்க, சில சமயத்தில் பிரம்மச்சரிஸ் இருப்பாங்க, சில பேர் இருக்கிறனால அது வந்து சில இடத்துல வந்து சில ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. ஓகே மாதிரி இந்த ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு அதுக்குள்ளே தெரியல. பட் ஒரு அளவுக்கே வந்து இதை நான் பார்த்துருக்கேன், அதை நான் சொல்கிறேன். ஓகே சரி, நம்ம வந்து அந்த இன்னொரு விஷயம் வந்து சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் விஷயத்துக்கு போகலாம். ஓகே, இந்த நரசிங்க லீலை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே
நரசிங்க பகவான் வந்துட்டாரு, இரண்யகசிபு பார்த்துட்டாரு, 2 பேருக்கும் சண்டை நடக்குது. ஓகேவா? இந்த சண்டை நடக்கும்போது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, பிரகலாத மகாராஜா அவர் வந்து நரசிங்க தேவரை பகவானை பார்க்குறாரு. ஆனால் இரண்யகசிபு ஸ்டில் வந்து நரசிங்க பகவான் வந்து கூட அவருக்கு வந்து பகவான் தெரிய மாட்டேது. அதே போலதான் சில பேருக்கு நம்ம வந்து கத்தி கத்தி குவி சொல்லுவோம், கிருஷ்ணரை நாம சொல்லுது கிருஷ்ணர். ஆனால் நீ பார்த்துட்டீங்கன்னா சில பேருக்கு இயல்பாகவே கிருஷ்ண பக்தி பிடிக்காது, அதே கிருஷ்ணாவே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு அவங்க வந்து நீங்கள் வந்து அவங்க எந்த ஒரு என்ன சொல்றது, யாரும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு இயல்பாகவே கிருஷ்ண பக்தி பிடிக்காது. அந்த மாதிரி சில கேசஸ் இருக்கு. அண்ட் ஒழுசோ இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இரண்யகசிபு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம தான் அந்த இரண்யகசிபு. ஓகே, நம்ம தான் அந்த இரண்யகசிபு. நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா இரண்யகசிபு மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பகவான் வந்து தெரிய மாட்டாரு. இவன் இரண்யகசிபு முன்னுக்கு இருக்கிறாரு, ஆனால் நரசிங்க பகவான் சொல்லி தெரிய மாட்டேங்குதுங்க. அதே போல நம்மளுக்கு மனசுல காம, குரோத, லோபமோ, மதம், ஆச்சரியம் இது மாதிரி இருந்துச்சுன்னா பகவான் நம்மளுக்கு தெரிய மாட்டாரு. நீங்க பாருங்க, ஒரே காட்சி நரசிங்க பகவான், இங்க இரண்யகசிபு என்ன பிரகலாத 2 பேர் இருக்காங்க. பிரகலாத கண்ணுக்கு பகவானா தெரியுது, ஆனா இரண்யகசிபுக்கு வந்து வாயா உன்னை பார்த்தா ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்தலாம் அப்புறம் நிக்கிறாரு. நரசிங்க பகவான் வந்து நான் வாயால சொல்லப்படுது, அவரோட புருவம் வந்து அவ்வளோ ஷார்ப்பா இருக்கு, அவரோட முடியல வந்து அப்படியே ஒண்ணு இரும்பு கம்மி மேலே நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ காட்சி படிக்கும் போது நமக்கு வந்து கூஸ் பம் வந்துருது. ஆனா இதெல்லாம் பார்த்து வந்து இரண்யகசிபு வந்து சண்டைக்கு போறாரு. ஒரு காரணம் வந்து என்னன்னா, அவர் வந்து அசுரனா இருக்கிறாரு, அவர் சண்டை போட்டு தான் ஆகணும். அவர் வந்து என்ன பார்த்துக்கலானே, உடனே அவர் வந்து மறைமுகமா பகவானோட ஆசையை நிறைவேற்றுறாரு. 2 விஷயமும் உள்ள இருக்கு. அப்ப நம்ம வந்து மறைமுகம் காரணம் தான் நீங்க 2வது வச்சுக்கோங்க. வந்து நம்ம அசுர குணமா நம்ம இருக்கும் போது நம்ம வெளியில வந்து நமக்கு ஒரு 2 கொம்பு அதெல்லாம் தேவையில்லை. ஆனா உள்ளுக்குள்ள மனசுதான் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த மனசு ஒழுங்கா இருந்துச்சுன்னா எல்லாமே ஒழுங்கா இருக்கும். இந்த மனசு ஒழுங்கா இல்லைன்னா எதுவுமே ஒழுங்கா இருக்காது. நீங்க பாருங்க, சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமஹா தவகனீர் வாவனம் ஸ்ரேய கைரவ சந்திரிக விதனம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தா புதிவர்தனம் பிரதிபதம் புனதஸ்வாதனம் சர்வாக்கு சனம் பரமேஸ்வரிக்கு சங்கீதனம். முதல் சிஷாஷ்டகம் சைத்தன்ய மகா சொல்றாரு, சேதோ தர்ப்பண மார்ஜனம் மனசை தான் க்ளீன் பண்ணணும். ஓகேவா? நீங்க நல்லா பாத்தீங்க, அந்த பகவத்கீதையில பாடல் அப்புறம் பகவத்கீதையில அந்த தேர் படம் சொல்றாங்க தொடங்களேன். நீ பாத்தீங்கன்னா ஒரு ரதம் ஓடும், பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா குதிரை இருக்கும், அப்புறம் வந்து அந்த குதிரை வந்து அந்த இது பிடிச்சிருக்கும் கயிறு, அப்புறம் வந்து டிரைவர் இருப்பாரு, அப்புறம் அந்த ரதம் இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட பாடி. இதுதான் வந்து நம்மளுடைய பாடி. ஓகேவா? அப்போ வந்து இதுதான் வந்து குதிரை இருக்கு. குதிரை தான் வந்து நம்மளோட சென்சஸ், கண்ணு, காது, மூக்கு, வாயை கொடுது. அப்புறம் இந்த கயிறு இருக்கு, அப்புறம் இந்த டிரைவர் இருக்கிறாரு. டிரைவர் வந்து சாரதி. ஓகேவா? அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆத்மா இருக்கு, வெள்ளக்கார ஆத்மா வந்துருக்கும். இப்போ இதுதான் பாடி. இப்போ சென்சஸை வந்து குதிரையை வந்து கயிறு கண்ட்ரோல் பண்ணுறது. கயிறு வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறா? டிரைவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. டிரைவர் வந்து யாருக்காக ஓடுறாரு? ஆத்மாக்காக ஓடுறாரு. இப்போ பாருங்க, குதிரை, கயிறு, டிரைவர். அதே போல குதிரைனா சென்சஸ், புலன்கள், கயிறுனா வந்து மனசு, அப்போ டிரைவர்னா வந்து யாரு? புத்தி. அப்போ சென்சஸ் வந்து புலன்கள் வந்து மனசு கண்ட்ரோல் பண்ணுது. மனசு வந்து யார் கண்ட்ரோல் பண்றா? புத்தி. இப்போ இந்த ஓடம் தானே இருக்கு, குதிரை, கயிறு, டிரைவர், மனசு, சென்சஸ், மனசு, புத்தி. ஓகேவா? அப்ப இங்க ஒரு சேஞ்சஸ் நடக்கும். என்னன்னா, புலன்கள், இந்த கண்ணு, காது, எங்க போகுது, எதாவது பார்க்கணும், எதாவது இது பண்ணு, இதெல்லாம் வந்து யாரு வந்து கண்ட்ரோல் பண்றா? இந்த புலன்கள் யார் கண்ட்ரோல் பண்றா? மனசு. ஓகேவா ஜீவா? புரியுதா? மனசை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ மனசை கண்ட்ரோல் பண்றா என்ன பண்ணணும்? புத்தியை சரியா வச்சுக்கணும். ஆனா நான் இப்போ ரிவர்ஸ் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ சில இடத்துல வந்து பாம்பு வைக்கிறாங்க, சில இடத்துல வந்து கெடுக்கிறாங்க, சில இடத்துல வந்து என்னென்னமோ பண்றாங்க. இப்போ உதாரணம் வச்சுக்கலாம், ஒரு ஆசிஃபா. ஓகேவா? இந்தியாவில் வந்து ஆசிஃபான்னு ஒரு கேஸ் நடந்துச்சு. அவங்க கிட்டத்தட்ட 8 வயசு 7 வயசு பிள்ளை தான். அவங்கள வந்து கோயிலில் வச்சு அவங்க வந்து கெடுத்துட்டாங்க. ஓகேவா? பாலியல் வன்முறை செஞ்சுட்டாங்க. ஓகேவா? செஞ்சது எல்லாம் கிட்டத்தட்ட 40+ இப்போ புத்திக்கு வந்து இது நல்லதா கெட்டதா தெரியுமா தெரியாதா? செகு தெரியும். புத்திக்கு தெரியுங்க, தெரிஞ்சா நல்லா இருக்கணும். புத்திக்கு தெரியுமா இல்லையா? அரே புத்திக்கு தெரியும். இப்போ புத்தி வந்து எதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்? மனசு. மனசு கண்ட்ரோல் வச்சுட்டா எது கண்ட்ரோலா இருக்கும்? சென்சஸ். இப்போ உதாரணத்துக்கு தான் அந்த உதாரணம் சொல்றேன். ஓகேவா? இப்போ அந்த கெட்டது செய்யும் போது புத்திக்கு தெரியுமா தெரியாதா? அது வந்து 8 வயசு 7 வயசு பிள்ளை தான்.
தெரியுதானே? ஆனா அதுக்கு அது மீறி வந்து எப்படி வந்து அது தவறு செய்ய தோணுது? அப்ப அங்க என்ன பிரச்சனை இல்லையா? இப்பதானே மனசுதானே புத்தி கொண்டு இருக்கு. இப்ப எப்படி நடக்குது? தட்ஸ் வை பகவத்கீதை டீச்சிங்ஸ் ரொம்ப முக்கியம். பகவத்கீதை ரொம்ப முக்கியம். தனபாபுரம் என்ன பிரச்சனை இங்க என்ன நடக்குது? புலன்கள் மனசு கண்ட்ரோல் பண்ணுது, மனசு வந்து புத்தி கண்ட்ரோல் பண்ணுது. புத்தியை கட்ட வச்சுட்டா புத்தி சரியா இருந்துச்சுன்னா மனசு சரியா இருக்கும், புலன்கள் சரியா இருக்கும். கரெக்ட் தானே? இந்த உலகம் வருது. ஆனா சில சமயத்து கெட்டது செய்யும் போது புத்திக்கு தெரியுது, ஆனா அது அதையும் மீறி செஞ்சிடும். அவன் மன்னிப்பு கேட்டு நம்ம போயிடு, ஐயோ கடவுளே கடவுளே கிருஷ்ணா கிருஷ்ணா நான் இங்கே செய்ய மாட்டேன், நாலு இதில் விட்டுறேன். ஏன் யாருக்கு இது? இன்னைக்கு ஆன்சர் அந்த ஆன்சர் சிம்பிள் ஆன்சர் தான். எதனால என்ன மிஸ்டேக்? இப்போ நம்ம கூட பாருங்க, அப்போ பண்ணிட்டு கிருஷ்ணா கிட்ட போய் உளுந்து மன்னிப்பு கேட்டு, கிருஷ்ணா அடுத்த வந்து செய்ய மாட்டேன், நாளே செய்ய மாட்டேன். அவர் பாப்பாரு, இது உன்னோட 100வது போய் அவருக்கு தெரியும். அப்ப ஏன் வந்து புத்தி வந்து மனசு கண்ட்ரோல் பண்ணும். அப்ப புத்திக்கு வந்து தெரியுது. அப்ப இருந்து புத்தி மீறி சரி பரவாயில்ல ஒரு நாள் தானே, கண்டிப்பா ஒரு தடவை தானே, அது ஏன் புத்தி மீறி ஏன் வந்து அதை அந்த விஷயம் பண்ண தோணுது? அப்ப எங்க பிரச்சனை? செகு ஃபேன்ஸா சென்சஸா? அதான் அந்த புலன்கள் சென்சஸ், மனசு, புத்தி இருக்குல்ல. இப்ப இந்த 3 இருக்கு, சென்சஸ், மனசு, புத்தி. அப்ப சென்சஸ் மனசு கண்ட்ரோல் பண்ணும், மனசை வந்து புத்தி கண்ட்ரோல் பண்ணும். ஆனா சில சமயத்துல நடுவில் இருக்கிற மனசு இருக்குல்ல, மனசு வந்து இந்த புலன்களையும் இந்த புத்தியும் இன்டெலிஜென்ஸையும் ரெண்டுத்தையும் டாமினேட் பண்ணிடும், ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால மனசு வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல். இப்ப படத்துல வேணா இந்த ஓடல இருக்கலாம், நம்மளுடைய சென்சஸ்ல நம்ம பாடியில இந்த ஓடல தான் இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் மனசு வந்து அது வந்து ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். புத்தியை வந்து யோசிக்க கூடாது. பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பாவ மன்னிப்பு கேட்கணும். பல பாவ மன்னிப்பு நம்ம கேட்டுக்கணும். நம்ம பல வகை பாவ மன்னிப்பு என்னமோ பாகமாக பார்த்துருப்பேன். எல்லாம் என்ன ட்ராமா பண்ணுறேன் பண்ணு, என்ன ட்ராமா பண்ணு. ஓகேவா? இது நான் யாரையும் குறைஞ்சு சொல்ல நினைக்காதீங்க. உங்க தப்புட்டாடா அகஸ்லேர் ஆகிறோம், சொந்த மனசு கேட்கணும். அப்ப மனசு நீங்க பாருங்க, எல்லா வகையான டீச்சிங்ஸும் பகவத்கீதை பாகவதம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மனசுக்கு தான் இருக்கும். எல்லாம் மனசு கண்ட்ரோல் பண்ணி, மனசு தப்பிச்சுக்கோ. மனசு யாராச்சும் புத்திக்கு சென்சஸ் வராங்களா? சொல்லவே மாட்டாங்க. எந்த டீச்சிங்ஸோ எந்த வகையான விஷயமோ அது புலன்களுக்கோ இல்லை புத்தியோ கிடையாது. எல்லாமே பாருங்க, சேத தர்ப்பண மாற்றிட மனசு சுத்தம் வச்சுக்கோ. அது நித்தியம் பாகவத சேவையா. மனசு சுத்தமாகணும்னா மனசு வந்து சுத்தமா இருக்கணும்னா பாகவதம் கேளு. எல்லாம் மனசு கௌரவ மனஜி. ஓகே, அதனால மனசு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மனசு சுத்தமா இருக்கணும்னா அப்போதான் நம்மளுக்கு பகவான் நம்மளுக்கு தெரிவாரு. இல்லைன்னா வந்து நம்மளுக்கு மனசு சுத்தமா தெரியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா இதுதான் வந்து உங்களைய வந்து மனசை சுத்தப்படுத்தும். இது இல்லாம நான் வந்து காய்கறி வெட்டுறேன், நான் வந்து டெம்பிள் கிளீன் பண்றேன், இதெல்லாம் நல்ல விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கிரெடிட் இருக்கு. ஆனா பாஸ் பண்ண முடியாது. நல்லக்கா, உங்களுக்கு நல்ல கிரெடிட், உங்களுக்கு மெரிட் கிடைக்கும். நிறைய மெரிட் வச்சிருப்பீங்க, நிறைய உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனா அந்த மிஷின் பாஸ் ஆகாது. பிகாஸ் சாண்டிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நல்லா நினைச்சு பாருங்க, குரு வந்து டீச்சர் கொடுக்கும்போது நீ சாது சங்கம் பண்ணு, நீ வந்து என்னது வைஷ்ணவ சேவை பண்ணு, அந்த இடத்துல கொடுக்கும்போது அது டேரக்டா சொல்ல மாட்டாரு. யூ ஷுட் சாண்ட், ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணுன்னு ஜெபம் தான் கொடுப்பாரு. அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ப்ரோ எங்க ப்ரோ புதன் பண்ணுங்க, உட்காந்து முதல்ல எஞ்சி பண்ணீங்க. சரி போயிட்டு. அதாவது வந்து ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜெபம் மாலையில ஜெபம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா ஜெபம் மாலை குரு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? ஜெபம் மாலை கிளிக்கர் கொடுக்குறாரு. கிளிக்கர் கொடுக்குறாரு. டிக் 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 கொடுக்குறாரா? ப்ரோ கொடுக்குறது இல்லையா? அதாவது கிளிக்கர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நிறைய பேர் கேட்டாங்க, அதையும் இங்கே கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிளிக்கர் வந்து அது வந்து கிளிக் பண்ணுறதுக்கு, ஏதோ வந்து சமயத்தில் ஏதாச்சும் கவுண்ட் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்கு, அது கேர பண்ணுறது கிளிக்கரு. ஜெபம் மாலை எதுக்கு கொடுக்குறாருன்னா, இதில் ஜெபம் பண்ணி வாட் திஸ் பீட்னு சொல்லுவாரு. இந்த மாலையில், இந்த ஜெப மாலையில் பண்ணணும்னு. ஓகேவா? நம்ம தான் வந்து இன்டெலிஜென்ட் தாண்டி அல்ட்ரா இன்டெலிஜென்ட் ஆயிடும். நம்ம அல்ட்ரா, நம்ம அல்டிமேட்டா போயிடும். நம்ம
புறப்பாதம் வந்து அதாவது நான் எப்போ சொல்லுவேன், 4 புறப்பாதம் தேவை. இப்போ 2025 4 பேர் வரணும், 4 மூலையில் உட்காரணும். புறப்பாதரு 4 மூலையில் வந்துட்டு அந்த நீங்க பாருங்க சாட்டை ஒன்று இருக்கும், சாட்டை ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த சாட்டை எடுத்து தோட்டினா தான் இப்போ சரிப்பட வரும். சிசிமன் கோல்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பயும் கிளாஸ் ரூமில் கையில் தொக்க அடிச்சிருப்பாரு, இப்படி இங்கேயும் விழுவும் அப்படி வண்டியில். அது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவை. இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடுச்சுங்களா அப்படியே ஃபுல்லாக சட்டரை மாத்திரம் இப்படி தான் சொன்னாரு. ஓகேவா? ப்ளீஸ் ஸ்டார்ட் இந்த ஜவமால. ஓகேவா? கிளிக்கர் வந்து கிளிக்கர் பண்ணுறது பசங்க வெள்ள பண்ணிடலாம. 4 இப்படி பண்ணி போயிடும். ஏன் கிளிக்கர் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு உண்மையிலே மாதிரி 4 பண்ணிடலாம். இப்படி 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்புறம் எப்படி பண்ணிடலாம்? 108 மாதிரி பண்ணிடலாம். இதுலே ஜவமாலை எதுக்கானா அது வந்து குரு வந்து நம்மளுக்கு இது கொடுத்துக்கிறாரு. அதே சமயம் ஜவம் தீட்சை எடுக்காதவங்களும் ஜவமாலை பண்ணணும். பிகாஸ் இது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இந்த இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா ஓகே பிரகலாத மகாராஜா கிட்ட நரசிங்க பகவான் வந்து இன்னொரு விஷயம் எல்லாம் முடிஞ்சு சட்டெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது ஒரு 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 பூனை வந்து எலியை தூக்கும் போது அதுக்கு வந்து மரண பயம் இருக்கும், வாயில தான் கடிச்சு தூக்கும். அதே பூனை தன் குட்டியை வந்து வாயில தூக்கும் போது அது வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அதே போலதான் நரசிங்க பகவான் வரும்போது 2 வகையான ரிசால்ட் நடக்குது. பிரகலாத மகாராஜா என்ஜாய் பண்றாரு, நரசிங்க பண்ணிட்டாருன்னு. ஆனா இரண்யகசிபுக்கு வந்து அங்க தூக்கி படுக்க போட்டோன்னே அது மரண பயம் வந்துருச்சு. அதே போலதான் நம்ம வந்து டிவோட்டியா நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானோட சேவை இருந்ததுன்னா நம்ம வந்து மரண காலத்துல அந்த லாஸ்ட் டெத் டைம்ல வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம பகவான் வந்து அந்த அந்த எப்படி பூனை தன் பூனை கூட்டி தூக்குமோ அந்த மாதிரி நம்மளை அழகா தூக்கி போவாரு. நம்ம ஒழுங்கா பேச்சை கேட்காம நம்ம வந்து சில அட்டுலாம் பண்ணிக்கிட்டு சில கட்டளை பண்ணிருந்தோம்னா நம்ம வந்து அந்த பூனை எலியை தூக்குமே அந்த மாதிரி நம்ம மரணம் இருக்கும். ஓகேவா? அதனால வந்து நம்ம பகவான் நாம ஜெபம் பண்றீங்களா, பகவான் சேவை பண்றீங்களா, ஓகே ஆல்ரெடி நீங்க வந்து 80 மார்க் எடுத்தாச்சு. 20 மார்க் வந்து நம்மளோட முயற்சி தான். சொல்றது ஒழுங்கா கேட்டு எதையும் மாத்தாம அதனால புறப்பாத பாருங்க. பகவத்கீதை வெளியாக்கும் போது அவர் என்ன நினைச்சாரு எனக்கு தெரியல. ஆனா அவர் கீழே ஒரு டிஸ்கிளைமர் போட்டாரு, as it is உண்மை ஒரு வெயில். என்ன மாதிரி என்ன பண்ணிருக்கோம்? menurut aslinya. நீங்க பாருங்க எல்லாமே போட்டாங்க உண்மை இதுதான் உண்மை. ஏன்னா புறப்பாதல் போலன்னா இதையும் மாத்திடுவாங்க. இது வேற எடிஷன் சொல்லி இதையும் நம்ம மாத்திடுவோம். நம்ம அதனால தான் புறப்பாதம் எஸ்டிசி போட்டாரு. அதனால வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து உண்மையாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உண்மையாக ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து கஷ்டம். வந்துட்டோம் இனி நம்ம திரும்பி போறதுக்கு எப்பவுமே புறப்ப சொல்லுவாங்க திரும்பி போகிறது பாதல்ல. நீ வந்துட்டா இது நம்ம இதுக்கு முன்னுக்கு தான் திரும்பி பார்க்குறேன், நான் திரும்பி போறேன், வரும்னா வரும் ஒன்று எல்லாம் ஞாபகம் இங்கே நான் ஒன்று இன்னைக்கு நம்ம இந்த லாஸ்ட் டே கிளாஸுங்க அதெல்லாம் நிறைய விஷயம் நான் கிளியர் பண்ண நினைக்கிறேன். ஒன்றுனே நம்ம பியோர் டிவோட்டி இல்லை, நம்ம போய் பகவான் லோகத்தில் அடைய மாட்டோமா அதனால இது பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. நான் பியோர் டிவோட்டி இல்லை, நான் சுத்தமாக இப்போ நம்ம பியோர் டிவோட்டி இல்லை ப்ரோ அதனால எப்படி போய் அடைவோம்? அப்போ அதுக்கு நம்ம எல்லாமே பண்ணிடலாமா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் சில விஷயத்த இந்த மலேசியாவில் வந்து நான் சில விஷயத்த பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இருக்கிறதுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக நான் பிரேக் பண்ணுவேன். அதில் என்னுடைய சபதமாக எடுத்திருக்கேன். எங்கே போனால் நான் இதை சொல்லுவேன், நான் பியோர் டிவோட்டி இல்லை நான் அதனால நான் வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படி கிடையாது. ப்ரூவ் பண்ணுறப்ப எங்கே சொல்லிக்காரா ஓகே நீ பியோர் டிவோட்டி ஆராதனை பண்ணு இல்லைன்னா நீ இது பண்ணிக்கலாம் எங்கேயுமே சொன்னது கிடையாது. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் ப்ரோபாத் என்ன சொல்லியிருக்காரு, ஆச்சரியம் என்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கையோட நம்ம வந்து செயல்படணும். இந்த வந்து நம்பிக்கை இல்லாமல் நம்ம வந்து பாதி மனசங்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கையோட நம்ம பியோர் டிவோட்டியா இருக்கிறோமோ இல்லையோ சேரணுமோ சேரையோ அது நம்ம கையில் இருக்கா? நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா? போயிட்டு அஸ்வின் சொல்லுங்க, நம்ம பகவானுங்க நான் வந்து சேர்ந்து சேர மாட்டேன்னா நம்ம போய் கேட்க முடியுமா? உன் வேலை என்னவோ செய்யா நான் பார்த்து அவர் சொல்லுவாரு, உன் வேலை நீ ஒழுங்கா செய்ய மாட்டேன் என்கிட்ட வந்து கேட்டிருக்கேன் வந்து சேர்ந்து சேர மாட்டேன். இப்போ நம்ம ஏரோப்ளேன் ஏறுறோம், டிரைவரே எனக்கு அந்த பைலட் போய் கேட்குறோம், பைலட் நான் போய் சேர்ந்துருமா சேர் பண்ணுவான். அவர் என்ன பண்ணுவாரு, கண்ணத்தில் 2 விடுவாரு, போய் உட்காரு. அதே மாதிரி நம்ம வேலை நம்ம ஒழுங்கா செஞ்சா, நம்ம வேலை நம்ம கரெக்டாக செஞ்சா நம்ம வந்து போய் சேரணுமா சேர மாட்டோமா அந்த கேள்வியே வேணாம். நம்ம பகவானை சேருமா சேர சொல்லி குரு என் புரோபாதர் பார்த்துக்குவாங்க. நம்மளோட வேலை ஒன்றே தான், கரெக்டாக நம்ம வந்து பகவானோட சேவையில் சரியாக போகணும்.
சொல்றத கேட்டுக்கணும். டவுட்னா டவுட்டை கிளியர் பண்ணிருங்க, இல்லைன்னா வந்து அது பூதம் மாதிரி போட்டு அமுத்திடும். ஓகே, கொஞ்சம் லைட் ஆகும் லாஸ்ட். ஓகே, லாஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா, கன்க்ளூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நரசிங்க பகவான் லீலையிலேருந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நம்ம வந்து எல்லாரும் என்ன நினைப்போம்னா, நரசிங்க இதில் பிரகலாதன் வந்து இஸ் அ டிவோட்டி, ஹிரண்யகசிபு இஸ் அ வில்லன். ஆனால் நம்ம தத்துவ ரீதியாக பார்த்தோம்னா பிரகலாதன் பக்தனாக இருந்து நரசிங்க லீலைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் ஹிரண்யகசிபு வில்லனாக இருந்து பகவான் கிட்ட சண்டை போட்டு இந்த லீலையை வந்து திருப்திப்படுத்துறாரு. இங்கே வந்து பிரகலாதன் இல்லைனாலும் இந்த லீலை இல்லை, ஹிரண்யகசிபு இல்லைனாலும் இந்த லீலை இல்லை. அதனால வந்து பிரகலாதன் இஸ் அ டிவோட்டி, ஹிரண்யகசிபு ஆல்சோ இஸ் அ டிவோட்டி. ஏன்னா அவர் வந்து பகவானுடைய அந்த ஆசையை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த லீலையை செய்கிறாரு. ஓகேவா? அதனால வந்து இன்னொரு விஷயம் என்னதுன்னா, பகவானோட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து நிரந்தரமான ஒரு இன்பம் கிடைக்கும். நீங்கள் பாருங்க, நரசிங்க லீலை செஞ்சு எத்தனை 1000 யுகம் ஆயிடுச்சு, எத்தனை யுகம் வந்துருச்சு. நீங்கள் ஸ்டீல் ஹிரண்யகசிபுவும் நரசிங்கரையும் நீங்கள் பேசிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் நரசிங்கர் லீலையை ஆரம்பிச்சிங்கன்னா பிரகலாதனை புகழ்ந்து பேசி ஹிரண்யகசிபுவை வந்து நம்ம கல்வி ஊற்றுவோம். நம்ம என்னென்னமோ பேசுவோம், நம்ம ஹிரண்யகசிபு கட்டவுன்னு. ஆனால் இது என்ன விஷயம்னா, நீ நல்லா நினச்சி பாருங்க, பகவான் லீலையில கனெக்ட் பண்ணனால தான் இந்த 2 பேரும் நம்ம பேசணும். அதே போல் நம்ம எப்பவுமே பகவானோட கனெக்டில் இருக்கணும். உட்காந்துக்கணும் பேசிட்டோம், பகவானோட நம்ம எப்பவுமே கனெக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பகவானுடைய அந்த ஆன்மீக சக்தி, குருவோட அந்த ஆன்மீக பலம் கிடைக்கும். இந்த கனெக்ஷன் இல்லைன்னா, நீங்கள் பாருங்க, ஹிரண்யகசிபு வில்லனா இருந்தாலும் அவர் கனெக்ஷன் இருக்காரு, அந்த லீலையில் இருக்காரு. அதனால தான் அவர் கொஞ்சம் பேசிட்டே இருக்கணும். அதே போல் நம்மளும் எப்பவுமே கனெக்ஷன் இருக்கணும். பகவானோட கனெக்ஷன் இருக்குதா? எப்படி மெத்த படுத்து மெத்தனை தூக்கிட்டு கோயிலுக்குள்ள வந்துருதுடா. கனெக்ஷன் என்னது? எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து பெருசா வேணாம், ரொம்ப சிம்பிள். குரு கொடுத்த அந்த கட்டளைகள் 4 கோட்பாடை ஃபாலோ பண்றது அண்ட் சாண்டிங் பண்றது, இது ஒழுங்கா செஞ்சாலே அவனே பெரிய ஓட்டிப்ப. இந்த 16 மாலை ஒழுங்கா செஞ்சு 16 மாலை செய்யறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம். உங்களோட ஸ்பீட் எந்த அளவோ அந்த ஸ்பீடை நீங்க மெயின்டைன் பண்ணீங்க. இந்த புரோபாதரோட ஓடிய போட்டு அவர் ஸ்பீடா போவாரு, அவர் 180 போவாரு. அதே போல் நம்மளும் ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே அது தொண்டை வலிக்குதே. அவரு ஸ்பீடு. சில பேர் வந்து 80 தான் போக முடியும், இல்லை நான் 20 தான் வருவேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. அப்போ எந்த ஸ்பீடோ உங்கள் ஸ்பீடில் நீங்கள் போங்க. ஆனால் சொல்கிற மந்திரத்தை நம்ம காதில் நம்மளுக்கு கேட்கணும். நம்ம மந்திரம் நம்ம காதலே கேட்கலன்னா அவருக்கு எப்படி கேட்கணும்? சொல்கிறேன், அதுக்கிட்டே 16 முடிச்சிட்டேன், இப்போதான் கை வச்ச மாதிரி இருக்கு, அதுக்கிட்டே முடிஞ்சிருச்சு. அதுவும் நடக்கும் பாரு. நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்றும் ரியலைஸ் இல்லை, அவர் பார்ப்பாரு. ஒரு மாலை சொல்லிட்டு ஒரே ஒரு மந்திரம் சொல்லிட்டு இந்த 3 மாலை நவுத்துருது, அது ஒரு மந்திரம் சொல்லிட்டு 4 மாலை நவுத்துருது. அப்புறம் வந்து எங்க விட்டோம் தெரியலையே. அதனால வந்து இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் நாம அக்ஷரனா வந்து இதில் பாகம் நான் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் வந்து இந்த நாமத்தோட அல்பபெட் மட்டும் தான் சொல்றோம், வெறும் HARE அது மட்டும் சொல்லணும். நம்ம நாமத்தை ருசிக்கல, ஓகேவா? ஆனா அட்லீஸ்ட் வந்து இதை ஒழுங்கா சொல்லணும். சாண்டிங் பண்றோமா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாஸ்ரீ கௌர பக்தவృంద. சில பேர் இதுவும் சொல்றது இல்லை. பிரபு நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னீங்க, இதையே சொல்லிக்கிட்டு ஏன் இதை சொல்லணும்? பஞ்சதத்துவ மந்திரம் ஏன் சொல்லணும்? சரி, இது முதல் என்னது? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்னது? சைத்தன்ய மகாபிரபு, பிரபு நித்யானந்தா பிரபு, ஸ்ரீ அத்வைத பிரபு, கதாதர பிரபு, ஸ்ரீவாசதி ஸ்ரீவாஸ் பிரபு, கௌர பக்தவృంద. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நமஸ்காரம். நான் ஜெபம் பண்ண போறேன், நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் குற்றமெல்லாம் மன்னிச்சு எனக்கு உங்க கருணை கொடுங்க. இப்போ நான் சாண்ட் பண்றேன். இங்க நம்ம என்ன பண்ண, கேட் பாஸே வாங்காம புதுசா ஆரம்பிக்கிறது. நம்ம டைம் சேவ் பண்ணலான்னு சேவ் பண்ணி என்ன பண்ண போறோம் நம்ம? அதே போல ஹரே கிருஷ்ண மந்திரம் ஆரம்பிச்சு நம்ம 3 தான் சொல்லியிருப்போம். நீங்க பீட்ஸ் எடுத்து பாருங்க, பீட்ஸ் 7 பேர் இருக்கும். ஹரே கிருஷ்ண மந்திரம் ஆரம்பிச்சு 3 மாதத்துக்கு தான் நம்ம 3 வாட்டி சொல்லியிருப்போம். ஆனால் பீட்ஸ் அதுக்கு 7 பேர் இருக்கும். எப்படி போணுச்சு? ஏன்னா நம்ம கை வந்து மைண்டோட கனெக்ஷன் இல்லை.
நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே முடியல, அதுக்கப்புறம் தான் நவுத்தணும். இங்கதான் ராமா அந்த லோகத்துல வரும்போது இதுக்கு நவுத்திடுவேன். முதல் லைனு, ரெண்டாவது லைன் ஆரம்பிக்கும் போது சரி நவுத்தி ஸ்டெண்ட் வச்சுக்குவோம். நவுத்தி ஸ்டெண்ட் வச்சுட்டு அது என்ன அது இந்த ரெண்டாவது நான் வந்து சொல்லவே இல்லை, அதுக்கிட்ட இது முடியும் போது ஒரு ரெண்டாவது சொல்லிட்டுமே. இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ரொம்ப இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த அறிவிசமாக வந்துடும், வந்து அந்த கிருஷ்ணனை கிடைக்கணும். அப்போ இதெல்லாம் சின்ன 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 எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். ரொம்ப நிறைய இடத்துல வந்து ஸ்பீடப் பண்ணிக்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் சொல்றேன், ஏன்னா இதெல்லாம் இருக்கு, ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நான் பண்ண சொல்ல முடியும். அதனால ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லும் போது அந்த மந்திரம் முடிவு வரைக்கும் நீங்க அதே நாமத்தில் இருக்கிறோம். இந்த கை தம்மா, இந்த கை வந்து கித்தா போட்டு கட்டிடுங்க, இது துடிக்கும், இது அடுத்த மாதிரி நவுத்துறதுக்கு நவுத்த கூடாது, இங்கதான் இருக்கணும். அந்த ராம ஹரே ஹரே முடிச்சா அப்புறம் தான் அடுத்து போயிட்டு நம்ம இங்க வரும்போது இங்க நவுத்து வச்சிருவோம், அதெல்லாம் இல்லை. ஓகே, அதனால வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் ப்ராப்பரா பண்ணணும். அது ஒழுங்கா பண்ணாலே பக்தி பாதியில பாதி கட்டத்தை வந்து பாஸ் பண்ணிடுவோம். நல்ல ஞாபகம் வச்சுங்கன்னா, சொல்ற நாம வந்து காதல கேட்கணும், காதல கேட்கணும், காதல கேட்கணும். அடுத்தவங்க காதல் இல்ல, நம்ம காதல கேட்கணும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நானே சில ஆளுங்க பண்ணும் போது ஜம்ப் பண்ண என்னடா இது ஆரம்பிச்சு தெரியல முடிச்சுன்னு தெரியலன்னு. ஓகேவா? ரெண்டாவது விஷயம் வந்து ஜம்ப் பண்றதுக்கு 4 டிப்ஸ் இருக்கு. எங்க குருமா சொல்லி கொடுத்து நான் எல்லாரும் சொல்லி திருப்பி சொல்றேன். முதல் ஜம்ப் பண்ணும் முதல் டிப்ஸ் என்னன்னா, நம்ம சொல்றது நம்ம காதல கேட்கணும். ரெண்டாவது, நம்ம சொல்றது வந்து நம்ம உள்ளே இருந்து சொல்லணும். அதாவது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அது உள்ளே இருந்தா அப்படி கத்துறது இல்ல, உள்ளுக்குள்ளே தான் என்னதுன்னா அந்த உள்ளுக்குள்ளே சொல்லுவோம். சும்மா அது ரெண்டாவது விஷயம், இது வந்து ஒரு லெக்சர்ல கேட்டிருக்கேன். மனசுல ஜெபம் பண்றோம் சொல்லி சில பேர் நம்ம வந்து இன்டெலிஜென்ட்டா யோசிப்போம். மனசுல ஜெபம் பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் கேட்கணும். ஓகேவா? ஏன்னா மனசுல குருபாதை பார்த்தீங்க, சில ஓடியில் பார்த்தீங்க, சில வீடியோ பார்த்தீங்க, அவர் எப்படியே பார்த்துப்பாரு, அப்படியே தான் பார்த்துப்பாரு. அவர் கை சொல்லிவாரு, அவர் செய்வாரு, பண்ணுவாரு, அவர் ஆனால் உள்ள ஓடிட்டு இருக்கோம். அவரை நீங்க காப்பி அடிக்கூடாது. அவரு அடுத்த ஏஜென்ட், அவர் வேற, நம்ம வேற. நம்ம மனசுக்குள்ள பண்ணக்கூடாது. ஏன் மனசுக்குள்ள பண்ணக்கூடாது செகு? ஏன்னா மனசு வந்து ஏற்கனவே சாக்கடையா இருக்கு. ஏற்கனவே பல ஓன் சத்தம் பே 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 அப்புறம் ஐயோ கறி வச்சாச்சா இல்லையா, பயணம் ஏற்றணுமே, ஆஃபீஸில் நாளைக்கு வந்து மீட்டிங் போட போறோம், என்ன சொல்ல போறான், ஐயோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து என்ன கேள்வி போகிறதுன்னு பல யோசனை அப்படியே பசார மாரி இருக்கும், உள்ள இருக்கும். இதுல மனசுக்குள்ள சொன்னா போயம் தள்ளி விட்டு மனசு ஒன்றும் கேட்கறது உள்ளுக்குள்ள. அப்புறம் சாப்பிடும்போது ஜவ் பண்ணுறோம். சாப்பிட சத்தம் இருந்தா கூட ஜவ் கொண்டே வராது. வாயில திறந்து சொல்லணும். அட்லீஸ்ட் வந்து கத்தி சொல்லாம அட்லீஸ்ட் உங்களுக்கு எங்கேயாச்சும் விளங்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரே. ஓகேவா? சொல்றது கேட்கணும். அப்புறம் உள்ளேருந்து சொல்லணும். உள்ளேருந்து சொன்னா நீ மனசார சொல்லணும். மூணாவது விஷயம், நாம ஜபம் பண்ணும்போது இந்த 10 குற்றங்கள் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். 10 குற்றங்கள் போது நம்மளுக்கு ஞாபகம் மண்டையில் இருக்கணும். இந்த 10 குற்றங்கள் நம்மளுக்கு ஞாபகம் இல்லைன்னா நம்ம எப்படி ஜபம் பண்ண போறோம், எப்படி வந்து பிரிஃபை ஆக போறோம்? இல்லை, முதல் தவறு என்னது, வைஷ்ணவ நிந்திக்க கூடாது. ரெண்டாவது தவறு என்னது, நம்ம வந்து டெமிகாட்ஸ் தேவர்களையும் பகவான் ஈக்குவலா பார்க்க கூடாது. மூணாவது என்னது, குருவோடைய வார்த்தையை மீறக்கூடாது. நாலாவது என்னது சாஸ்திரத்துல ஒண்ணு சொல்லும், ஆனா நம்ம ஒண்ணு சொல்றது, அப்படி செய்யக்கூடாது. அஞ்சாவது என்னது, மகாமந்திரத்தை வந்து கற்பனை நினைக்கூடாது. ஆமா ஏதோ கற்பனை ஒன்று செய்யறோம், ஏதோ ஒன்று செஞ்சு இருக்கோம் சொல்லிட்டாங்க, அப்படி நினைக்கூடாது. ஆறாவது என்னது, சொந்த விளக்கங்களை கொடுக்குறது. அங்க வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம், இங்க வந்து நம்ம ஒரு விளக்கத்தை கொடுக்குறது, அங்க செய்யக்கூடாது. ஏழாவது என்னது, பாவத்தை பண்ணிக்கிட்டு பாவம் பண்ணா ஹரே கிருஷ்ணா மந்திரம் பண்ணா எல்லா பாவத்தையும் கிளியர் பண்ணிடும். ஓகே, அது உண்மை. நீங்க என்ன பாவம் பண்ணாலும் ஜெபம் பண்ணா எல்லாம் கிளியர் ஆயிடும். ஆனா இதான் கிளியர் பண்ணுத, நம்ம தான் வந்து பாவம் பண்ணிட்டு பண்ணலாமே. இப்போ கையில குளோரைஸ் இருக்கு, இதை கச்சரான என்ன திரும்பி ஊதி கழிக்கலாமே, அந்த மாதிரி இல்லை. இது குளோரைஸ் இல்லை. ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல, இதுவே ஒரு எட்டிடியூடா மாறிடக்கூடாது. பாவம் பண்ணிட்டு ஜெபம் பண்றது, பாவம் பண்ணி ஜெபம் பண்றது. ஓகேவா? எட்டாவது என்னது, இது பலனை எதிர்பார்க்கறது. இது பண்ண என்ன கிடைக்கும்? 2 கிலோ அரிசி கிடைக்குமா? வேற என்ன கிடைக்கும்?
எனக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்குமா கேட்டிருக்காங்க. எனக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்குமா ஐயான்னு நான் என்ன சொல்லுவேன், ஆரோக்கியமா இருக்கும் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வந்து சொல்லி விடணும், அப்போ அட்லீஸ்ட் பண்ணட்டும். ஆனால் நம்ம வந்து நம்ம விஷயம் கற்றுக்கிட்டோம், நம்ம பலன் எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. பண்ணணும், அவ்வளோதான். 9வது என்னது, நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லக்கூடாது. நம்பிக்கை இல்லாதவங்கன்னா இந்த மந்திரம் சொன்னாலே இவங்க கேட்க மாட்டோம்னு பண்ணுவோம்னா போய் தேவை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? 10வது வந்து முக்கிய விஷயம். 10வது வந்து என்னன்னா, அதாவது எல்லா வகை நாமத்தை கேட்டுட்டு எல்லா விஷயம் கேட்டு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது மந்திரத்தை மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஒன்று மூட்டை மூட்டையா கிளாஸை கேட்டுட்டு திருப்பி எல்லாம் கேட்டு ஆமா சாமி மகாராஜ் ஓகே மகாராஜ் சொல்லு ஓகே சொல்ல புரோபாதா எல்லாம் தலையாடிட்டு திருப்பியும் பல விஷயத்தையும் செய்யுது. இதெல்லாம் 10 இருக்கு. இந்த 10 எங்க இருக்கணும், நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும். 4வது டிப்ஸ் வந்து என்னதுன்னா, நம்ம தூங்கும் போது இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணணும். ஓகேவா? இதுதான் 4 டிப்ஸ். இது ஒழுங்கா பண்ணா மந்திரம் ஒழுங்கா வரும். மந்திரம் ஒழுங்கா வந்துச்சுன்னா நம்ம பகவான் லோகத்துக்கு போயிடும். பகவான் லோகத்துக்கு போயிட்டா மேலேருந்து கீழே டாட்டா காட்டலாம், இல்லைன்னா திருப்பி அடுத்த பீரியட்ல இங்கேயே தான் மேலே டாட்டா காட்டணும். ஓகே, அதனால வந்து பகவான் கொடுத்துட்டாரு, புரோபாதர் நம்ம கூட கொடுத்துட்டாரு. இப்போ உங்க கையில இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கையில தான் முடிவு இருக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय राधा गोपाल जी की जय हरे कृष्ण महामंत्र की कृष्ण प्रभुपाद महाराज की गौर प्रेमानंदे हरि हरि बोल. இது கேள்விகள், क्वेश्चंस, சந்தேகங்கள்?